Please share about it. Hello. Yeah. Yeah, Pradeep, please share about yourself. Just 1 minute, okay? Yeah. Can everyone hear me? Yeah. Yeah. I'm Pradeep from LTech Rangasango Arts College. I'm currently pursuing my second year BSc in Computer Science. I knew about Mr. Kumar by an Urban Pro app. Then we met a workshop together. Then I'm joined for a JavaScript workshop now. Okay. Hello? Okay, bro. Done. Okay, done. Super. Then. Okay. Then that's it. Yeah, That's others, it. Ranjit. Okay. Tulasi. Yes, Kumar. I currently working on mobile platform. My Okay, experience is totally 5 years. So React is don't know. ஓகே ஐடியா இருக்குல்ல ரியாக்ட்ல என்னென்ன ஐடியா உங்களுக்கு இருக்குல்ல என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ரியாக்ட்ல வந்துட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணலாங்கிற ஐடியா மட்டும் இருக்கு. பட் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்ல. ஸோ டிட் ஒர்க். ஓகே ஜி, சூப்பர். ஓகே டன். யா. ஓகே. ஜெயசீலன், ஜெயா. Yeah, so actually, I'm Jai Shilan, so I'm a senior software developer. So actually a backend developer. Just to know that React.js, front-end development. So that's yeah, Kumar is my friend, the college mate. Okay. Ranjit. Ranjit. Okay. Paul ji. ஓகே ஓகே டீம் ஓகே டீம். ஆக்சுவலாக இந்த செஷன் எதுக்குன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து எனக்கு பிளான் என்னன்னா எவ்ரி சண்டே 5 to 6 வந்து ஃபுல்லாக ரியாக்ட் கவர் பண்ணலாம் என்னோட ஐடியா. ஓகேங்களா? 3 to 4 வீக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். டுடே இன்னைக்கு என்ன இருக்குன்னா பேசிக்காக ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபோல்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஏன் ரியாக்ட் படிக்கிறோம், ரியாக்ட்னா என்ன, காம்பனன்ட்னா என்ன, அப்புறம் ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பண்ணிட்டு ஸ்டேட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, அண்ட் தென் காம்பனன்ட் ஒரு காம்பனன்ட் இன்னொரு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, சரிங்களா? ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர் எப்படி ரியாக்ட்ல பண்ணுறது, கிளாஸ் காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் எப்படி போகும்னா இட்ஸ் லைக் தட் ஒன் ஆஃப் இன்ட்ராக்ஷனாக தான் போகும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன், பண்ணிட்டு நான் கோட் டைப் பண்ணுவேன், பில்டு பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படியே கேட்கலாம், கேட்டு அப்படியே ரியல் டைமாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் தியரி. ஓகே, ரியல் டைமாக தான் இருக்கும். நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் அப்பப்போ ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே. So Kumar, sorry to interrupt. Actually, so other than Kumar, I request you all to mute your mic because there is some background noise. So I request you, except Kumar. ஓகே ஓகே ஜெயா, தேங்க்ஸ். ஓகே, இந்த கோர்ஸோட ஸ்கோப் என்னன்னா இதுதான். இப்போ ரியாக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் வந்து ரியாக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக போயிட்டு இருக்கு. இப்போ ரியாக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா லைக் தட் ES6 நல்லா தெரிஞ்சிருக்கணும். ES6 பற்றி உங்களுக்கு நல்லா கிளியர் ஐடியா இருந்தால் போதும், ரியாக்ட் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ரியாக்ட் வந்து என்னன்னா 2 வழியாக பண்ணலாம். ஒன்று வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி TS அது யூஸ் பண்ணி உங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ரெண்டுமே பண்ணுறாங்க. நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் பண்ணுறாங்க, இல்லை டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் எப்படி போனால் உங்களுக்கு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் போகும். கேட்டுங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி இது ரியாக்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கோப் வேணும் அப்படின்னா நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். டாம்னா என்ன, அதோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்ல டாம் மனிபுலேட் எப்படி பண்றது, அதை பத்தி ஐடியா இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ல
மேக்ஸிமம் நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கிரீன் பாக்குறீங்களா? தெரியுது லிஜி, எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்குல்ல? குமார் ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ரேட்டட் முக்கியமான கான்செப்ட் எவ்வளவுதான், சரிங்களா? இந்த ட்ரெயினுக்கு என்னன்னா இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றது, ஃபோர்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இது பண்றது, கேட் கிராஸ் காம்பனண்ட் எப்படி, ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஜேஎஸ்எக்ஸ் ஹெச்ஏபி எப்படி கால் பண்றது, ஈவன் ஹெல்எஸ் எப்படி கால் பண்றது, ஃபோர்டல்ஸ் ப்ரொஃபைல் லாஸ்ட் ரெடக்ஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த லாஸ்ட் மேக்ஸிமம் 4 வீக்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். கிளாஸ் எப்படி போகுன்னு தெரியல, மேக்ஸிமம் 4 வீக்ஸ் முடிச்சிடலாம். சரிங்களா? ஜஸ்ட் 1 hour இது பண்ணோம்னா முக்கியமான கான்செப்ட் கவர் பண்ணிடலாம். முக்கியமான ரேட் வந்து ரெடக்ஸ் தான். Reduction common for Angular and React and Vue.js, all the things. Okay, reduction common. Reduction is படிச்சிட்டீங்கன்னா it is using the all the scripting languages like that, Vue, Angular, React. ஓகேங்களா? ஆனா காம்ப்ளீட் பார்த்தா ரெடக்ஸ் மட்டும் தான் லைட்டா காம்ப்ளிகேட்டடா இருக்கும், மத்தெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். மற்ற ஈஸியா நார்மலா பார்த்தாவே தெரிஞ்சிடும், உங்களுக்கு கோட் பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஓ இதா பண்ணுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? காம்பனன்ட்ஸ் It's like view part, right? Sorry. It's like view parts, right? வியூ பார்ட் தான், கரெக்ட். வியூ பார்ட் தான் ஆக்சுவலா. காம்பனன்ட்ஸ் என்ன, இப்போ ரியல் படிக்கிறது முன்னாடி எல்லாமே நெட்ல சர்ச் பண்ணியிருப்பீங்களா? காம்பனன்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என்னது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? Actually, Kumar, can you hear me? சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ காம்பவுண்ட்னா எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வேணும், இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு இடத்துல ஒரு ஹெட்டர் வேணும்னா அந்த ஹெட்டரை வந்து நம்ம ஒரு பாக்ஸை வந்து காம்பவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எங்க வேணாலும் நம்ம பேஜ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். காம்பவுண்ட்ல தான் எல்லா லாஜிக்கும் இருக்கும். கரெக்ட். என்னன்னா இப்போ ஏன் எல்லாமே இப்போ வந்து ரீசெண்டா இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ Angular ஆகட்டும், Vue.js ஆகட்டும், React ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா காம்பனன்ட் பேஸ் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. சரிங்களா? ஒரு காம்பனன்ட் என்னன்னா ஒரு செட்டப் லாஜிக் இருக்கும், அது வந்து நீங்க பாக்குற வியூ லேயர்ல உங்களுக்கு தெரியும். அந்த செட்டப் லாஜிக் வந்துட்டு ரீயூஸ் பண்ண முடியும். முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். ஒரு செட்டப் ஒரு கான்டாக்ட் இன்ஃபோ ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்டாக்ட் இன்ஃபோ காம்பனன்ட் வந்துட்டு வேற எந்த ப்ராஜெக்ட்டுக்காகவும் சரி, இல்லைன்னா வேற ஒரு எந்த பேஜுக்கும் உங்களால ரீயூஸ் பண்ண முடியும். இட்ஸ் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? காம்பனன்ட்ஸ் என்னன்னா நத்திங் பட் என்னன்னா சின்ன ஒரு இது போடுற மாதிரிங்க. இமேஜ் டேக் இருக்கு. இமேஜ் டேக் 2 ஆட்ரிபியூட், முக்கியமான ஆட்ரிபியூட் என்னன்னா SRC ஒன்னு அண்ட் ஆல்டர் ஒன்னு. ஆல்ட். ஓகேங்களா? SRCன்னு என்னன்னா இந்த இமேஜ் டேக்கோட சோர்ஸ் ஃபைல் பார்த்து நீங்க கொடுப்பீங்க. இப்போ என்ன சோர்ஸ் இமேஜ் பார்த்து வந்து நீங்க ப்ரௌசர்ல தெரியணும் அப்படிங்கறத சோர்ஸ் பார்த்து இந்த இடத்துல கொடுப்பீங்க. இமேஜோட சோர்ஸ் பாத் லைக் தட் இப்படி இருக்கும். சம்திங் ஒரு URL இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? அப்போ ஆல்டர்னு ஒரு ஆட்ரிபியூட் தருவீங்க. அந்த ஆல்ட் என்ன பண்ணணும், சப்போஸ் இன்கேஸ் வந்துட்டு இந்த SRCங்கிறத ஒரு URL வந்துட்டு ஹலோ ப்ரோ. சாரி. ஓகே, அதாவது என்னன்னா இந்த SRC ஃபைல் பாத் வந்துட்டு சர்வர் இல்லைன்னா அந்த ஃபைல் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் கோ டு ஆல்டர் டெஸ்ட். ஓகேங்களா? அப்பதான் எண்ட் யூசருக்கு தெரியும், ஓ இது மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, இமேஜ் லோட் ஆகல, சம்திங் ஆல்டர் டெஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ இன்னொன்னு என்ன, ஆன் எரர்னு ஒரு மெத்தட் இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஆன் எரர் என்ன பண்ணணும், இட்ஸ் லைக் உனக்கு கால் பேக் மெத்தட். சரிங்களா? இந்த மெத்தட் என்ன பண்ணணும், உங்களுக்கு சப்போஸ் வந்து இமேஜ் லோட் ஆகல அப்படின்னா வேற ஒரு இமேஜ் லோட் பண்றது உங்களால இந்த கால்பேக் மெத்தட் உங்களால யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் வந்து லோட் பண்றீங்க, லோட் பண்ணும்போது அந்த இமேஜ் சர்வர்ல தட் டைம் வந்து சர்வர்ல இல்லைன்னா அந்த இமேஜ் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் கோ டு ஆன் எரர் மெத்தட். நீங்க போட்டிருந்தீங்கன்னா போகும், இல்லைன்னா விட்டுரும், இல்லைன்னா ஆல்ட் டெஸ்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் டேக்குக்கு லைக் தட் 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு முக்கியமானது. ஒன்னு வந்து SRC ஒன்னு, ரெண்டாவது ஆல்ட் ஒன்னு, மூணாவது ஆன் எரர். ஓகேங்களா? இப்ப ஒரு நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், என்னன்னா ஒரு இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி HTML எலிமெண்ட் தான். பட் பிகைன் பாத்தீங்கன்னா சம் லாஜிக் இருக்கு.
கரெக்டுங்களா? இப்போ இமேஜ் டேக் மட்டும் தான் நம்ம போட போறோம். போட்டுட்டு அதுல எஸ்ஆர்சி ஃபைல் பாத் கொடுக்க போறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்டர் டெஸ்ட் கொடுக்க போறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மெத்தட் ஆன் எரர்னு ஒரு மெத்தட் கால் பண்ண போறோம். சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த டேக் மட்டும் சிம்பிளி கஸ்டமர் டேக்ல போடுறோம். ஆனா பிகைன் சம் லாஜிக் வந்து என்னன்னா இமேஜ் வந்து ப்ரௌசர் ரெண்டர் பண்ணுது. சப்போஸ் அந்த இமேஜ் இல்லைன்னா ஆன் எரர் மெத்தட் கால் பண்ணுது. அது இல்லைன்னா ஆல்டர் டெஸ்ட் பிரிண்ட் பண்ணுது. சரிங்களா? இதுல பிகைன் சம் லாஜிக் ரன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? டிஸ்ப்ளே ஒன் ஆஃப் தி காம்பனன்ட். சரிங்களா? இது மாதிரி காம்பனன்ட் வந்து இமேஜ் டேக் டிஸ்ப்ளே ஒன் ஆஃப் தி காம்பனன்ட். ஓகேங்களா? இது மாதிரி உங்களால காம்பனன்ட் கிரியேட் பண்ண முடியும் based on your project. ஓகேங்களா? லைக் தட் பாத்தீங்க உங்க ரெஸ்யூம் டு ஒரு ரெஸ்யூம் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். சரிங்களா? பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் டேக் அந்த டேக் மட்டும் நான் போட்டேன்னா போதும் உங்க ரெஸ்யூம் எல்லாம் எனக்கு வந்துடும். அது மாதிரி காம்பனன்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? காம்பனன்ட் ஐடியா இருக்குல்ல, என்ன வாட் இஸ் காம்பனன்ட், என்ன ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? ஹலோ. எஸ் குமார். ஓகே, கிளியரா புரிஞ்சிச்சுல காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. இதை நம்ம ரியாக்ட்ல அச்சீவ் பண்ண போறோம். இது மாதிரி இமேஜ் டேக் மாதிரியே தான் இப்போ நம்ம என்ன போறோம், ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி அச்சீவ் பண்ண போறோம், ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே சூப்பர் டன். எத்தனை பேருக்கு பாயிண்ட்ல போயிருக்காங்க? ஓகே அடுத்து என்னன்னா முக்கியமான கான்செப்ட் என்ன, முக்கியமா ரெண்டு விஷயம் என்னன்னா ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட். இப்போ நெட்ல படிப்பீங்க, ப்ராப்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இப்போ இந்த இமேஜ் டேக் ஆட்ரிபியூட் இருக்கு பாத்தீங்களா, எஸ்ஆர்சி இருக்கு, ஆல்ட் இருக்கு, ஆன் எரர் இருக்கு. சரிங்களா? இந்த மூணு தான் டிஸ்ப்ளே ப்ராப்ஸ். இது மூணு தான் ப்ராப்ஸ். அதாவது என்னன்னா ஒரு HTML எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்ரிபியூட் தான் ரியாக்ட்ல பொறுத்த வரைக்கும் ப்ராப்ஸ். இதே மாதிரி நம்ம ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். என்னன்னா ஒரு சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுங்களேன், ப்ரொஃபைல் காம்பனன்ட் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றோம்னா அதுல வந்துட்டு நம்ம கொடுக்குற ஆட்ரிபியூட் இது இமேஜ் டேக்ல கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இமேஜ் மாதிரி ஆட்ரிபியூட் எஸ்ஆர்சி ஒன்று இருக்கா, அதே மாதிரி என்ன பண்றோம், நேம் ஒரு ஆட்ரிபியூட் வச்சுக்கிறோம். இந்த நேம் ஒரு நேம் வச்சுக்கிறேன். அப்புறம் ஐடின்னு ஒன்று சும்மா நார்மலுக்கு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஐடி அப்படி வச்சுக்கிறேன். இந்த இது என்னன்னா ஒரு வேரியபிள் சும்மா நார்மல் கிரியேட் பண்ற உங்களுக்கு ரியல் காட்ட போறேன். சரிங்களா? இப்போ என்னன்னு சொல்லிடுறேன், ஸ்டேட் என்ன ப்ராப்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் குமார்னு ஒன்று வச்சுக்கிறேன். லெட் ஐடி ஈக்குவல் டு 1 வச்சுக்கிறேன். இப்போ ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மல் HTML எலிமெண்டா கன்சிடர் பண்ணுங்களேன். பண்ணீங்க என்னன்னா இது ஒன் ஆஃப் தி நார்மல் HTML எலிமெண்டோட எலிமெண்ட் நேம், இது இருக்கு ஒன் ஆஃப் தி ஆட்ரிபியூட் நேம் அண்ட் ஐடி ஆட்ரிபியூட். இதே வந்துட்டு அப்படியே ரியாக்ட் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இதுதான் இட் இஸ் லைக் தட் காம்பனன்ட் நேம். ப்ரொஃபைல் காம்பனன்ட்ங்கிறது இட் இஸ் லைக் தட் காம்பனன்ட் நேம். ஓகேங்களா? நேம் அண்ட் ஐடி, இந்த நேமும் இந்த ஐடி இருக்கு பாத்தீங்களா, இந்த நேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நேமும் இந்த ஐடியும் இட் இஸ் லைக் தட் ப்ராப்ஸ். ஓகேங்களா? இதான் ப்ராப்ஸ்னு சொல்றோம். அடுத்து இந்த இருக்கு பாத்தீங்களா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, டிக்ளேர் பண்ணி டெஃபினிஷன் இருக்கு பாத்தீங்களா, நேம் அண்ட் ஐடி, இட் இஸ் லைக் தட் ஸ்டேட். இதான் வந்து ஸ்டேட்னு சொல்றோம். சரிங்களா? இது கிளியரா புரிஞ்சுச்சுல, ஸ்டேட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஹலோ, ஐடியா இருக்குல்ல? ஹலோ. எஸ் குமார். ஸ்டேட் மட்டும் சொல்லுங்க. ப்ராப்ஸ்னா அந்த ஐடியா நேம், பட் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல லெட் நேம் ஈக்குவல் குமார்னு வச்சிருக்கோம். இதுல நேம் நான் மாத்திடுறேன் உங்களுக்கு, ப்ராப்ஸ் ஐடி ப்ராப்ஸ்னு வச்சுக்கிறேன். இது கஸ்டம் நேம், நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? இட் இஸ் லைக் தட் ப்ராப்ஸ். லெஃப்ட் சைடுக்கு ப்ராப்ஸ், ரைட் சைடு இருக்கிறது இட் இஸ் லைக் தட் ஸ்டேட். ஓகே, இதான் முக்கியமான கான்செப்ட் இதுல. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா விர்ச்சுவல் டாம்னு சொல்லியிருப்பாங்க. ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ போனாலும் சரி விர்ச்சுவல் டாம் பத்தி கேட்பாங்க, விர்ச்சுவல் டாம் என்ன அப்படின்ட்டு. சரிங்களா? ஆனா இது வந்து விர்ச்சுவல் டாம்ங்கிறது ஆங்குலர் ஜேஎஸ்ல கிடையாது. ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்டா சொல்லியிருக்கான். ஓகேங்களா? விர்ச்சுவல் டாம் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நோ குமார். ஓகே ஜி, அதர்ஸ். ஏன்னா இந்த கிளாஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் போகும். சரிங்களா? அப்பதான் எனக்கும் நானும் அப்டேட் பண்ணிக்குவேன். சரிங்களா? உங்களுக்கு ஐடியா வந்து சொல்லலாம், தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ பால்ஜி. ஓகே, விர்ச்சுவல் டாம் என்னன்னா நத்திங் பட் ஒரு நீங்க ஓகே அதுக்கு முன்னாடி டாம் பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன்.
DOM என்னன்னா நத்திங் பட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். சரிங்களா, அது என்னன்னா நத்திங் பட் ஒரு HTML பேஜ் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு index.html ஒரு பேஜ் எழுதுறீங்க, அதுல என்ன பண்ணிருப்போம் நாம ஒரு index.html ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஏன் உங்களுக்கு இதுல டீட்டெயில் எடுக்கிறேன், இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சா மட்டும்தான் உள்ளுக்குள்ள போறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எடுத்தோடனே உட்காந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி ரன் பண்ணி ஈஸியா. ஆனா வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் ஈஸியா ரியாக்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் சரிங்களா. என்னன்னா ஒரு index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு மேக்ஸிமம் அதுல என்ன டேக் இருக்கும், HTML டேக் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு நார்மல் HTML ஃபைல் இருக்குன்னா ஆக்சுவலி இந்த ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எவ்ரி HTML டேக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஃபார்மேட் பண்ணும், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணும். சரிங்களா, இதுதான் வந்து இது வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மாடல்ல கன்சிடர் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா, எடுத்தோன்னு போயிட்டு இது எப்படி எடுத்தோன்னு உங்களுக்கு ரன் ஆகாது. என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு ப்ரௌசர் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த HTML எலிமெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரீ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி லோட் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா, எல்லாமே இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் தான். டாக்குமெண்ட்டுக்குள்ளதான் உங்களுக்கு என்னன்னா இது மாதிரி ஒரு HTML டேக் இருக்கும். அதுக்குள்ள டேக்குள்ள பாத்தீங்கன்னா HTML டேக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் டேக்னு இருக்கும். சரிங்களா, இது மாதிரி உங்களுக்கு 1 by 1 இப்படி போயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. சரிங்களா, நீங்க சில்ட்ரன் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் போறீங்க அது மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல மெயின்டைன் பண்ணும். சரிங்களா, இது என்ன பண்ணும், நாம இதுல போயிட்டு ஒரு பாடிக்குள்ள போயிட்டு ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்குள்ள ஒரு டிவ் இருக்கு, அந்த டிவ்ல ஒரு எலிமெண்ட்ஸ் ஒரு டிவ்ல ஒரு ஐடி இருக்கு. சரிங்களா, டிவ் ஐடியா ஒன்று வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்றேன், நம்ம போயிட்டு இந்த டிவோட இது ஒன் ஆஃப் த டாம், இது எல்லாமே இந்த டாம்னு சொல்றோம். சரிங்களா, இதுதான் இந்த டாம். இந்த டாம் என்ன பண்ணும், நம்ம இந்த டிவோட ஐடி நம்ம என்ன பண்றோம், ஒரு பேக்ரவுண்ட் கலர் மாத்துறோம், இல்லைன்னா இதோட ஃபாண்ட் சைஸ் மாத்துறோம், இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி கொரி ஸ்ட்ரிங் போட்டு நம்ம என்ன கொரி செலக்டர் போட்டு நம்ம என்ன பண்றோம், கலர் இல்லைன்னா ஃபாண்ட் சைஸ் சம்திங் ஒரு ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி கோட் பண்றோம், டாக்குமெண்ட் டாட் தான் டைப் பண்றோம். சரிங்களா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டு எடுக்கிறோம். சரிங்களா, இது என்னன்னா ஆக்சுவலி இது என்னன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த நீ கொடுக்குறதுன்னு பாத்தீங்கல்ல, இந்த HTML டேக், ஹெட் டேக், பாடி டேக், டிவ் டேக், இது எல்லாமே என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல ட்ரீ ஸ்ட்ரக்சர் உங்க மெயின்டைன் பண்ணும். இதுக்குள்ள இட் இஸ் ரூட் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்றோம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, இந்த டிவோட ஐடி போடுறோம். சரிங்களா, இந்த ஐடி போட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்டைல் போட்டு சம்திங் பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும். இது இப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் இது பண்றோம் பாத்தீங்களா, இட் இஸ் டாம் மனிபுலேஷன். சரிங்களா, இதான் டாம் மனிபுலேஷன் நம்ம பண்றது. சரிங்களா, டாம் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, இதான் டாம், இதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல. வைகாஜி ஹலோ, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்குல்ல, இதே டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ இல்ல கோமா ஹலோ ஓகே ப்ரோ ஓகே சூப்பர். அடுத்தது என்னன்னா விர்ச்சுவல் டாம் என்னன்னா ஒரு காம்பனன்ட் வந்துட்டு ப்ரௌசர் ரெண்டர் பண்றேன்னு வச்சுங்களா, என்ன பண்ணும், அதுக்குமே உங்களுக்கு
ஒரு காம்பனன்ட் இருக்கு, அது ப்ரௌசர் ரெண்டர் பண்ணீங்கன்னா அந்த காம்பனன்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த நீங்க பாக்குறது எல்லாமே ரியல் டாம். நீங்க ப்ரௌசர்ல போய் கன்சோல் ஆக போட்டு பாக்குறீங்களா, இது எல்லாமே ரியல் டாம். ஓகேங்களா? அந்த லாக் என்ன பண்ணும், ஒன் ஆஃப் த காப்பியா ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது எடுத்து வச்சுக்கும். ரைட் வந்து என்ன பண்ணும், அந்த ரியல் டாம் எல்லாத்தையும் ஒன் ஆஃப் த காப்பியா எடுத்து வச்சுக்கும். அது இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் டாம். சரிங்களா? அடுத்த டைம் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த காம்பனன்ட்ல போயிட்டு ஒரு ஸ்டேட் மாத்துறீங்க, இல்லை ஒரு ப்ராப் சம்திங் வேல்யூஸ் அப்டேட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டோட நேம் மாத்துறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ரியாக்ட் என்ன பண்ணும், இப்போ புதுசா வர காம்பனன்ட்டும் ப்ரீவியஸா இருக்கிற காம்பனன்ட் எடுத்து வச்சிருக்கு பாத்தீங்களா, அதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லிஸ்ட்ல எது உங்களுக்கு மாறி இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணும். மற்ற எல்லாமே ஸ்டில் அப்படியே தான் இருக்கும். இப்போ லைக் இது பார்த்தா ஒரு லிஸ்ட் இருக்கு, 1 to 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 10 ரெக்கார்ட்ஸ் இந்த 5th ரெக்கார்டை மட்டும் நான் சம்திங் சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது 10 ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கும். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 2வது டைம் அப்டேட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் ப்ரௌசர் ரெப்ரஸ் ஆகும். பண்ணும்போது புது காம்பனன்ட் ரெண்டர் ஆகும் ப்ரௌசர்ல. என்ன பண்ணும் ரியாக்ட், புது காம்பனன்ட் வர சேஞ்சஸும் பழசு இருக்கிற சேஞ்சஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 5th ரெக்கார்டு மட்டும் தான் மாறி இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த எலிமெண்ட்ல டாம் எலிமெண்ட்ஸ்ல 5th ரெக்கார்டு இருக்க டாம் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணும். மற்ற ஸ்டில் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இதனாலதான் உங்களுக்கு என்னன்னா ரைட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடா இருக்கிற ரீசன். சரிங்களா? இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி விர்ச்சுவல் டாம். இதான் விர்ச்சுவல் டாம். இது பத்தி ஓகே தான், உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்குல்ல? இதுல டவுட் இருக்காது உங்களுக்கு? இது உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். இது கிளியரா புரிஞ்சாதான் உங்களுக்கு ரேட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரோ ஒன் மோர் டைம் கொஞ்சம் சொல்றீங்களா, விர்ச்சுவல் டாம் மட்டும்? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் HTML பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறேன். லிஸ்ட்டுக்குள்ள ரெக்கார்டு 1 இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு 10 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ரெக்கார்டு இருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு காம்பனண்டா நினைச்சுங்களேன். இது காம்பனண்டா நினைச்சுங்க. இந்த காம்பனண்ட் என்ன பண்றேன், 10 ரெக்கார்டு இருக்கு. இந்த 10 ரெக்கார்டும் ஒரு டைம் ரெண்டர் பண்ற ப்ரௌசர்ல. ரெண்டர்னா டிஸ்பிளே பண்ற, அவ்வளவுதான். சரிங்களா? இந்த காம்பனண்ட் எடுத்துட்டு போயிட்டு ப்ரௌசர் ரெண்டர் ஆகுது. சரிங்களா? டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த காப்பியா ஒன்று எடுத்து வச்சுக்கும். சரிங்களா? ஒன் ஆஃப் த காப்பி எடுத்து வச்சுட்டு அடுத்த டைம் வந்துட்டு உங்களை ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த 5th ரெக்கார்டை மட்டும் 5 பதிலாக சம்திங் வேல்யூஸ் மாத்துறீங்க. சரிங்களா? இல்லைன்னா ஒரு அந்த கண்டென்ட்டை மாத்துறீங்க அப்படின்னா என்ன பண்ண, மறுபடியும் இந்த பேஜை ரெப்ரஸ் பண்ணுவீங்க. இந்த காம்பனண்ட் மறுபடியும் ப்ரௌசர் ரெண்டர் ஆகும் போது ஏற்கனவே ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கோம். அந்த காம்பனண்ட் பத்தி ஒரு காப்பி JSON ஃபைல் ஃபார்மேட்ல ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கோம். அதுவுமே இப்போ புதுசா வர காம்பனண்ட் சேஞ்சஸும் கம்பேர் பண்ணும். உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு கம்பேர் பண்ணும். சம்திங் எந்த சேஞ்சஸ் இல்லைன்னா அப்படியே ரெண்டர் பண்ணிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்திங் இந்த 5th ரெக்கார்டு, இந்த ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு அப்டேட் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு மட்டும்தான் அப்டேட் பண்ணும். இந்த எலிமெண்ட் மட்டும்தான் அப்டேட் பண்ணும். மற்ற டாம் எல்லாம் அப்படியே ஸ்டில் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இதனாலதான் உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டாம் உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ரீசன் ஓகே வஜி, இப்போ கிளியரா? குமார், அந்த விர்ச்சுவல் டாம் அப்டேட் பண்றது சொல்றீங்களா? சோ எந்த டைம்ல அப்டேட் பண்ணும் கரெக்ட்டா? அப்டேட் பண்ணுது, அதாவது என்னன்னா ப்ரௌசர் ரெண்டர் ஆகும்போது அப்டேட் பண்ணும். அது வரை ஸ்டில் அப்டேட் ஆகாது. சரிங்களா? என்னன்னா ஒரு காம்பனண்ட் இருக்கு, அந்த காம்பனண்ட்ல எது ஸ்டேட் மாத்தினீங்க மட்டும்தான் விர்ச்சுவல் டாம் அப்டேட் ஆகும். ஸ்டில் எங்க அப்டேட் ஆகாது. சரிங்களா? சப்போஸ் என்னன்னா இப்போ வந்து 15 நான் மாத்திட்டேன் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், இது ரியல் டாம் உங்களுக்கு 50 அப்டேட் ஆயிரும். இந்த காப்பி எடுத்து மறுபடியும் விர்ச்சுவல் டாம் அப்டேட் ஆயிடும் உங்களுக்கு. சரிங்களா? மறுபடியும் ஒன்னொட்டே ரெண்டர் பண்றீங்க, 50 தான் இருக்கு அப்படின்னா எந்த சேஞ்சஸும் நடக்காது, ஸ்டில் அப்படியே அப் அண்ட் ஆயிரும். சரிங்களா? சப்போஸ் நான் மறுபடியும் போயிட்டு என்ன பண்றேன், 500 மாத்துறேன். என்ன பண்ணும், மறுபடியும் செக் பண்ணும், விர்ச்சுவல் டாம் செக் பண்ணும்போது முன்ன ஏற்கனவே 50 இருந்து இப்போ 500 இருக்கு. வேல்யூஸ் மட்டும் அந்த பர்டிகுலர் டாம் மட்டும் மாத்திட்டு ரெண்டர் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். இது கிளியர்? இந்த ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்னு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இதோட மெயின் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா டிஃப் அல்காரிதம் தான். ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் டிஃப் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல. சரிங்களா? இந்த டிஃபரன்ஸ்
இருக்கிற பிறகு டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு காம்பவுண்ட் என்டர் பண்ண ப்ரௌசர்ல. சரிங்களா, இதோ மெயின் கான்செப்ட் இதுதான் இதுல. சரிங்களா, ஓகே. இப்போ இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு புரியுது இல்ல? ஸ்டேட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, ஒரு காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு HTML எலிமெண்ட்ஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு விர்ச்சுவல் டம் எப்படி ஒர்க் பண்ணும், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா ஐடியா இருக்குல்ல? இல்ல இதுலயே டவுட் இருக்கா? இல்ல. ஓகே ஓகே. இன்னும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இன்ஸ்டால் பண்றேன். என்னன்னா React இன்ஸ்டால் பண்றது உங்களுக்கு வந்து npm இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அண்ட் ஆல்சோ நோடு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிருக்கணும். சரிங்களா, இது இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ரேட் வந்து உங்களுக்கு 2 வழியா உங்களை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களை அவனே ஒரு ரேட்ல வந்து அவனே ஒரு கமெண்ட் தரும், கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. என்னன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. இந்த கமெண்ட் வழியா உங்களால ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த வே அப்ரோச். சரிங்களா, இதுல வந்து என்னன்னா அவனே வந்து பேபிள் வெப்பேக் எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணி ரெடியா கொடுத்துருவான் உங்களுக்கு. நீங்க எதுவுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. பில்டு பண்றது சரி எல்லாமே அவனை செட்டப் பண்ணி கொடுத்துருவான். சரிங்களா, கிரியேட் ரியாக்ட் ஆப்ல சப்போஸ் எனக்கு வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச், அதாவது என்ன எல்லாமே ஸ்டார்ட் நான் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு எல்லாமே வந்து நீங்க npm இன்ஸ்டால் பண்ணணும். முக்கியமானது நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் லைப்ரரி இருக்கு, ரியாக்ட் டாம் லைப்ரரி இருக்கு, ரியாக்ட் ஸ்கிரிப்ட்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இது மூணும் தனித்தனி இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, வெப்பேக் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அண்ட் பேபிள்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சு தனித்தனியா எல்லாமே பண்ணி முடிச்சிருவீங்க. சரிங்களா, ஆனா இதெல்லாம் வந்துட்டு கிரியேட் ரியாக்ட் ஆப்ல நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அவனை செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போறது என்னன்னா இந்த அப்ரோச் நம்ம பண்ண போறோம். கிரியேட் ரியாக்ட் ஆப் அந்த வழியா இன்ஸ்டால் பண்ண போறோம். என்ன பண்றேன், போயிட்டு கிரியேட் ரியாக்ட் ஆப்ல ஒரு நேம் ஃபர்ஸ்ட் வந்து இது சொன்ன ஆஃப் த கமாண்ட். இந்த கமாண்ட்ல என்ன பண்றேன், ஒரு ப்ராஜெக்ட் நேம் நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த ப்ராஜெக்ட் நேம் போட போறேன். என்னன்னா ரியாக்ட் ஆப்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி டிஸ்லைக் தி ஆஃப் த ப்ராஜெக்ட் நேம். It is like that take time. It's maximum 1 minute எடுத்துக்குது இன்ஸ்டால் பண்றதுக்கு. இப்போ இந்த லோட் ஆகுது பாத்தீங்களா, ரியாக்ட் டாம் ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இது எல்லாமே பார்த்தா நீங்க மேனுவலி இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஒன் பை ஒன்னா. npm இன்ஸ்டால் ரியாக்ட், npm இன்ஸ்டால் ரியாக்ட் டாம் இது மாதிரி தனித்தனி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆனா இந்த ரியாக்ட் கிரியேட் ஆப்ல வந்துட்டு உங்களை பண்ண அவசியம் கிடையாது, அவனே எல்லாம் பண்ணி கொடுத்துறான் உங்களுக்கு எல்லாமே. சரிங்களா, லோட் ஆகும். இதுவரைக்கும் டவுட் இருக்காச்சு? உங்களுக்கு டவுட் இருந்தா ஷேர் பண்ணலாம். இல்ல இதுவரை உங்களுக்கு கிளியரா புரியுது இல்லை என்ன பண்ற அப்படின்ட்டு? ஓகே குமார். ஓகே ஓகே ஜியா, சூப்பர். இல்ல ட்ரைனிங் வேற மாதிரி கொண்டு போனாலும் கொண்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி கொண்டு போனா ஓகே தான். இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி அப்ரோச் ஓகே தானே உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு ரேட் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 3 வீக் இது பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 90% முடிச்சிடலாம். சரிங்களா, அடுத்து இந்த பீரியட் முடிகிறதுக்குள்ள ஆஃபீஸ் போகும்போது ரேட்டிங் பண்ற மாதிரி கொண்டாந்துருவேன். சரிங்களா, சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஓகே. டெய்லி டைமா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம், அது மாதிரி கொண்டாந்துடலாம். ஓகே ப்ரோ, இந்த இன்ஸ்டாலேஷன்ல இந்த npm one optional skipping இந்த optional dependencyன்னு சொல்லிட்டு நிறைய எரர்ஸ் வந்துச்சு இல்ல? ஆமா ஜி, கரெக்ட். இதெல்லாம்ங்களா? ஆமா கரெக்ட். இதெல்லாம் என்ன ஜி ஆக்சுவலா இது என்னன்னா இப்போ ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு npm பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல? npmனா இது வந்து ஒரு JS ஓட ஒரு பேக்கேஜ் மேனேஜர்னு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது npm எது பண்ணாதான் உங்களுக்கு லைட்டா சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் வெப் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நார்மல் jQuery ஆகட்டும் இல்லைன்னா வேற ஒரு jQuery டைம் ட்ரிக்கர் ஆகட்டும் இல்லை டைம் ட்ரிக்கர் ஆகட்டும் சம்திங் எல்ஸ், ஓகேங்களா, கரோசல் ஆகட்டும், இல்லை என்ன பண்ணியிருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி ரியாக்ட் இது மாடர்ன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா நார்மல் வெப் அப்ளிகேஷன் போயிட்டு அந்தந்த டிஃபரன்சஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஒரு ப்ராஜெக்ட்ல
டேட் பிக்கர் வேணும்னா டேட் பிக்கர் jQuery லைப்ரரி இருக்கும், எடுத்து போடுவீங்க, இன்ஸ்டால் ஸ்கிரிப்ட் டேக்ல ஆட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி க்ரோசலுக்கு ஒரு jQuery லைப்ரரி இருக்கும், அதை எடுத்து போடுவீங்க, இதாயிடும். சரிங்களா? இது பண்ணி முடிச்சுட்டு என்னன்னா சப்போஸ் வந்து டேட் பிக்கர் வந்து வெர்ஷன் வந்து 2.6 இல்லை 2.3 இது மாதிரி அப்டேட் வெர்ஷன் கொடுத்துட்டானா நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு மட்டும் அந்தந்த வெர்ஷன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், மேனுவலா அப்டேட் பண்ணணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் ஓவர் கம் பண்றது NPM பண்ணலாம் தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இது NPM கிளியரா இருக்குல்ல? ஓகேங்களா? இது வந்து என்னன்னா வெர்ஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். உங்களால் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து வித்தவுட் மேனுவல் ரிஸ்க் இல்லாம உங்களால் அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னா இந்த வார்னிங் காட்டுது பாத்தீங்களா, இது எல்லாமே என்னன்னா ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா அந்த பேக்கேஜுக்கு டிஃபரன்ஸ் வந்து வேற ஒரு பேக்கேஜ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வேற ஒரு பேக்கேஜ் இருக்கும், வேற ஒரு பேக்கேஜ் இன்னொரு டிஃபரன்சஸ் இருக்கும். இது மாதிரி ஷைனிங் மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் அதுல வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா ஒரு NPM இன்ஸ்டால் போய் பாத்தீங்கன்னா, NPM மேனேஜர் அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா ஒரு NPM இன்ஸ்டால் பண்ணும்போது அவனே சொல்லியிருப்பான் இது மாதிரி டீப்ரிகேட்டடா இருக்கும், இல்லைன்னா ஒரு இது யூஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஒரு இது மாதிரி வார்னிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான். சரிங்களா? அந்த வார்னிங் காட்டுது இதுல. சரிங்களா? இது வார்னிங் மெசேஜ் தான். இது ஒண்ணு உங்களால இது வச்சு உங்களால வந்து ரியாக்ட்ல வந்துட்டு டெவலப் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே பாஜி? ஹலோ? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்ன பண்றோம், ஓகே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி தான் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இது என்ன ஃபைல்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ரீட் மேக்கில் ஒன்றும் இல்லை, இந்த ரியாக்ட்ல என்ன பண்ணணும், என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன இது பண்ணுவீங்கன்றத சொல்லியிருப்பான். சரிங்களா? அடுத்து என்ன பேக்கேஜ், இதுதான் முக்கியமான ஃபைல். இது என்னன்னா இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டிஃபரன்சஸ் ஆட் பண்ணுவீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான NPM பேக்கேஜஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுல போயிட்டு அந்த பேக்கேஜ் நீங்க கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. சரிங்களா? டிஃபரன்ஸ் டீடைல்ஸ் இருக்கும். அப்புறம் package.log.json ஃபைல். இந்த ஃபைல் எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு டீம் மெம்பர், அதாவது நீங்க இண்டிவிஜுவலா டெவலப் பண்றீங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே இது பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்க டீம் வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்துக்கும் ஒரு யூனிவர்சல் காமனா ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் வேணும், காமனா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணணும். அப்படின்னா நீங்க 1.x யூஸ் பண்ணீங்கன்னா நானும் 1.x யூஸ் பண்ணணும், மற்றவங்களும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் 1.x எல்லா வெர்ஷனும் யூஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த மேனேஜ் பண்ற இந்த பேக்கேஜ் லாக் ஃபைல். சரிங்களா? அதாவது வெர்ஷன் மேனேஜ்மெண்ட், வெர்ஷன் வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபைல் டெலிட் பண்ணிட்டு இந்த ஃபைல் வந்து நீங்க கமிட் பண்ணும்போது கமிட் பண்ணணும் சர்வருக்கு. சரிங்களா? அப்பதான் வந்து இந்த ஃபைல் எடுத்துட்டு வேற ஒருத்தன் புது டெவலப்பர் உள்ள வந்தானா NPM இன்ஸ்டால் பண்ணும்போது இது பேஸ் பண்ணி இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இது முக்கியமான கான்செப்ட். இது இதை கமிட் பண்ணணும் சர்வருக்கு. ஆனா ஒவ்வொரு டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கமிட் பண்ண மாட்டாங்க சர்வருக்கு, இது டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே. ஜிட்டுங்கிறது எதுக்குன்னா ஒரு ஜிட்டு கமிட் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நோடு மாடியூல்ஸ் உங்களுக்கு சர்வருக்கு போகணும் அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? இது மாதிரி வேற உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த ஜிட்டுங்ல போயிட்டு அந்த ஃபைல்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து கமிட் பண்ணாம உங்களுக்கு டிஸ்பிளே காட்டாது உங்களுக்கு. சரிங்களா? அதாவது SRCன்னு ஒரு ஃபைல் இருக்கு, இதான் வந்து உங்களுக்கு மெயின் ஃபைல். இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நாம காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே இதுக்குள்ள நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு செட்டப் டெஸ்ட்னு இருக்கு. இது வந்து உங்களுக்கு எதுக்குன்னா உங்க அப்கமிங் கிளாஸ்ல இதை பார்க்கலாம். செட்டப் டெஸ்ட் ஒரு யூனிட் டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னா ரியாக்ட்ல இது செட்டப் ஃபைல் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? அது என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் அண்ட் என்சைன் 2 தேர்ட் பார்ட்டி இருக்கு, அது யூஸ் பண்ணி நாம யூனிட் டெஸ்ட் எழுத முடியும் ரியாக்ட்ல. சரிங்களா? அடுத்து வந்து சர்வீஸ் ஒர்க்கர். சர்வீஸ் ஒர்க்கர் எதுக்குன்னா இப்போ HTML எலிமெண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த நியூ கான்செப்ட் வந்து சர்வீஸ் ஒர்க்கர் கான்செப்ட் இருக்கு. இது என்னன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சிங்கிங் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ மொபைல் ஆப்ல பாத்தீங்கன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது, பாத்தீங்களா? நோட்டிபிகேஷன் வருது. இது மாதிரி உங்களுக்கு என்னன்னா PWA வந்து பண்ண முடியும். அதாவது ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப்பை வந்து பண்றதுக்கு சர்வீஸ் ஒர்க் வந்து மெயின் கான்செப்டா இருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இதுல வந்து அதை ரியாக்ட் வந்துட்டு PWA பண்ண முடியும். இந்த செஷனை பண்ண போறது இல்லை. சரிங்களா? இதை பத்தி நாம இது பொறி பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா? SVG index.js இது வந்துட்டு என்னன்னா இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி ரியாக்டோட ரூட் ஃபைல். இங்க இருந்து தான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் காம்பனன்ட்டும் உங்களுக்கு கால் ஆகும். சரிங்களா?
இந்த ஃபைல்ஸ் கால் ஆகும். இது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அது முன்னாடி நான் போயிட்டு என்ன பண்றேன், பப்ளிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஃபோல்டர் ஏற்கனவே இருக்கு இதுல. சரிங்களா? இது என்ன பண்ண அப்படின்னா முக்கியமான ஃபைல் வந்துட்டு index.html. இந்த index.html நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ரூட்னு ஒரு div இருக்கும். divல div id equal to root ன்னு இருக்கு. இந்த எலிமெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டுக்குள்ள தான் ஹோல் ரேட் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த ரூட் டிவ்னு இருக்கு பாத்தீங்களா, இது div id ரூட் இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை டிவ் வேணா போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது போயிட்டு இதுக்கு இன்னொரு டிவ் போட்டு இன்னொரு காம்பனண்ட் வேற ஒரு காம்பனண்ட் லோட் பண்ணோம்னா நீங்க லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆனா காம்பனண்ட் என்ன சொல்லியிருப்பானா இந்த டிவ்க்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரிங்களா? இன்னொரு கான்செப்ட் என்ன, ரியாக்ட்ல போர்ட்டல்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. போர்ட்டல்ஸ் ஒரு கான்செப்ட். இது என்னன்னா இப்போ வந்து ஒரு ரியாக்ட் காம்பனண்ட் இந்த div id ரூட்னு இருக்கு. இது தவிர அவுட் சைட் ஆஃப் த div வந்து உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது நார்மலா. சரிங்களா? இங்க ஒரு div இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது போயிட்டு நீங்க ஒரு div ஒன்று கிரியேட் பண்றீங்க. சும்மா நார்மலா போயிட்டு டெஸ்ட் ஒரு div id கிரியேட் பண்றீங்க. சரிங்களா? பண்ணிட்டு என்ன பண்றேன், ரியாக்ட் காம்பனண்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த div id குள்ள இருக்கிற இந்த எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சம் காம்பனண்ட் வந்து போஸ்ட் அப்டேட் பண்ண போஸ்ட் பண்றேன். ஆனா நார்மலா பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ரியாக்ட்ல போர்ட்டல்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது யூஸ் பண்ணி உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அது லேட்டர் கிளாஸ் உங்களுக்கு பார்க்கலாம். சரிங்களா? லைட்டா இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னன்னு இதுல. சரிங்களா? இந்த டிவ்க்குள்ள உங்களுக்கு ஹோல் எலிமெண்ட் ஹோல் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரெண்டர் ஆகும். சரிங்களா? இது எங்க கொடுத்துருப்போம் அப்படின்னா மறுபடியும் எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள போறேன். போயிட்டு எஸ்ஆர்சில index.js இங்க போயிட்டு நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், document.get element by id ரூட். இந்த ரூட் இந்த டிவோட எலிமெண்ட் தான் இந்த இது. இந்த ஐடி நீ கொடுக்குறீங்கல்ல, இந்த ரூட் ஐடி தான் இந்த இடத்துல ரெண்டர் ஆகும். உங்களுக்கு index.js ரெண்டர் ஆகும். சரிங்களா? இது வந்து ஆப் இது இது வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இது இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்னு ஒரு காம்பனண்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு தந்திருக்கான். சும்மா நார்மலா தருவான். சரிங்களா? இந்த ஆப் காம்பனண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லோகோ போட்டு ஒரு இமேஜ் போட்டு சம்திங் ஒரு ரெண்டர் பண்ணி வச்சிருப்பான். சரிங்களா? இது ஒன் ஆஃப் பேஸ் பேக்கேஜ் இது. சரிங்களா? எஸ்ஆர்சி இப்போ டெஸ்ட் இது இதுக்குன்னா app.test.js எதுக்குன்னா இது மாதிரி உங்களால ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் உங்களால யூனிட் டெஸ்ட் உங்களால் எழுத முடியும். யூசிங் ஜஸ்ட் அண்ட் என்சைம் பேக்கேஜ் யூஸ் பண்ணி எழுத முடியும். அதை பத்தி சொல்லியிருப்பான். app.js வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் தட் ஆப்போட காம்பனண்ட் இது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இதுதான் வந்து ஸ்டில் இதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகேவா? இதுல போய் நம்ம என்ன பண்றோம், ரியாக்ட்ல வந்து ஒவ்வொரு காம்பனண்ட் கிரியேட் பண்றோம். சரிங்களா? என்னென்ன காம்பனண்ட்ஸ் அதை முக்கியமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காம்பனண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனண்ட் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும் ரியாக்ட் பொறுத்த வரைக்கும். ஒண்ணு வந்து என்ன, கிளாஸ் காம்பனண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட். நாலாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் காம்பனண்ட். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் காம்பனண்ட்ஸ். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் காம்பனண்ட்ஸ். செவன்த் பாத்தீங்கன்னா ஹெச்ஓசி. லைக் தட் பாத்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். ஓகேங்களா? உங்களால என்ன ரியாக்ட்ல பாத்தீங்கன்னா 7 டைப் ஆஃப் காம்பனண்ட் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது சொல்லி இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு கிளாஸ் காம்பனண்ட் கிரியேட் பண்றது, ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? போயிட்டு என்ன பண்றேன், ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ்ஆர்சிக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். காம்பனண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்றேன், போயிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்றேன். என்னன்னா ப்ரொஃபைல் டேட்டா ப்ரொஃபைல் காம்பனண்ட் இன்னும் காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே,
இப்போ நாம் என்ன பண்றோம்னா, இப்போ நீங்க வந்து ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் ஆகும். அதாவது ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஜேஎஸ்எக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஜேஎஸ்எக்ஸ் என்னன்னு உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் உங்களுக்கு கவர் பண்றேன். சரிங்களா, இப்போ என்ன ப்ரொஃபைல் காம்பவுண்ட் கிரியேட் பண்றேன். இதுல போயிட்டு என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் லைக் தட் ஒன் ஆஃப் த கிளாஸ் காம்பனன்ட். ஓகேங்களா, என்ன பண்றேன், இம்போர்ட் ஓகே. இம்போர்ட் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கு. இது வந்து இம்போர்ட்ங்கிறது இட் இஸ் லைக் தட் ஒன் ஆஃப் தி ES6 ஓட கான்செப்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது. இதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல என்ன பண்ணும் அப்படின்ட்டு? இல்ல ஐடியா இல்லைன்னு சொல்லுங்க, நான் என்னன்னு சொல்றேன். ஹலோ இம்போர்ட். ஹலோ இல்ல ப்ரோ, இம்போர்ட் ஓரளவுக்கு தெரியும், சோ கேரி பண்ணலாம். என்ன ப்ரோ, சாரி? இல்ல இம்போர்ட்னா என்னன்னு தெரியும், சோ ரெக்கவர் பண்ணிக்கிறது அந்த ஃபைலை ஆல்ரெடி. கரெக்ட். சோ எனக்கு தெரியும், அதனால கேரி பண்ணிக்கலாம். என் சைடு நோ ப்ராப்ளம். ஓகே ப்ரோ, சொல்லிட்டேன். என்னன்னா ES ஃபைல் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்னு போட்டு நம்ம கால் பண்ணுவோம், வேற ஒரு ஃபைல கால் பண்ணுவோம். சரிங்களா, இந்த ES6ல என்ன பண்ணிருக்கோம்னா இம்போர்ட் யூஸ் பண்ணி உங்களை வேற ஒரு ஃபைல வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, அதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேன். என்ன பண்றேன், போயிட்டு ஒரு கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். கிளாஸ் அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிசினஸ் லாஜிக்ல அதாவது நீங்க பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும், எந்த இடத்துல கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும், எந்த இடத்துல ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். சரிங்களா, என்னன்னா ஒரு கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா, மொத்தம் வந்து 7 மெத்தட்ஸ் இருக்கு ரியாக்ட்ல. சரிங்களா, முக்கியமான லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து உங்க அப்கமிங் கிளாஸ் கவர் பண்ணுவேன். சரிங்களா, என்னன்னா மற்ற 7 இருக்கு, இதுல 7 மெத்தடும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் கோ டு கிளாஸ் காம்பனன்ட். சரிங்களா, இல்ல எனக்கு வந்து ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட் எதுவும் ஒன்லி ஃபார் டிஸ்பிளேயிங் தி கண்டென்ட், ஒன்லி நான் டிஸ்பிளே மட்டும் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னா கோ டு யூசிங் தி ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். சரிங்களா, அப்படியே போடுங்க. ஓகே ப்ரோ, சூப்பர், தேங்க்ஸ். ஓகே, ஓகேங்களா, ஏன்னா நீங்க வந்து ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும், எந்த காம்பனன்ட் நான் வந்து கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும், எந்த டைப் ஆஃப் காம்பனன்ட் வந்து நான் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா, அதாவது ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோ டு கிளாஸ் காம்பனன்ட். இல்ல நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா வெல்கம், ஹாய் வெல்கம், இது மாதிரி ஒரு கண்டென்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னா இட்ஸ் கோ டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஓகேங்களா, இப்போ என்னன்னா போய்க்கு நான் கிளாஸ் காம்பனன்ட் பத்தி எடுக்கிறேன், உங்க லேட்டரல் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் பத்தி கவர் பண்றேன். சரிங்களா, ஒன் பை ஒன்னா அது ரிலேட்டமா பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. சரிங்களா, போயிட்டு என்ன பண்றேன், மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பாத்தீங்கன்னா என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதே ஃபைல் நேம் வந்து இட்ஸ் கோ டு கிளாஸ் நேமா இருக்கணும், அது காம்பனன்ட் நேமா இருக்கணும். அதான் வந்து மற்ற டெவலப்பருக்கு ஈஸியா புரியும். சரிங்களா, ஏன்னா ஃபைல் நேம் வேற மாதிரி வச்சுட்டு உள்ள கிளாஸ் நேம் வேற மாதிரி வைக்காதீங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. சரிங்களா, இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து 2 வழியா பண்ணலாம். ஒன்னு வந்து ரியாக்ட் காம்பனன்ட், இது மாதிரி பேஸ் பேக்கேஜ் வந்துட்டு ரியாக்ட் காம்பனன்ட் போட்டு பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு இது பண்ணிட்டு காம்பனன்ட் அப்படி போட்டு கூட நீங்க பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் நீங்க. சரிங்களா, இந்த 2 வழியும் அப்ரோச் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன், ரியாக்ட் காம்பனன்ட் போட்டு அப்ரோச் பண்றேன், பண்ணிட்டு கிளாஸ் நேம் போட்டேன், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் இது எக்ஸ்போர்ட்ல 2 இருக்கு, ஒன்னு வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஒன்னு இருக்கு. இதுல போயிட்டு என்ன பண்றேன், ப்ரொஃபைல் காம்பனன்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். காம்பனன்ட் இது இப்படியும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் ப்ரொஃபைல் காம்பனன்ட் இப்படி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நத்திங் பட் இது மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா வேற ஒரு ஃபைல் வேற ஒரு காம்பனன்ட் போனீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் ப்ரொஃபைல் காம்பனன்ட் ஃப்ரம் ஃபைல் பாத் காம்பனன்ட் நேம் கொடுத்துருவீங்க. சரிங்களா, ப்ரொஃபைல் காம்பனன்ட் கொடுத்துருவீங்க. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் நான் டிஃபால்ட் கொடுக்காம வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலி எப்படி பிஹேவ் பண்ணா இட் இஸ் லைக் தட் ஒன் ஆஃப் ஃபங்க்ஷனல், ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். எப்படின்னா லைக் தட் இம்போர்ட் கீழ் கேசஸ்க்குள்ள ப்ரொஃபைல் காம்பனன்ட் அப்படி போடுவீங்க.
அவ்வளோதான், இதே டிஃப்ரென்ஸ் இதுல. அவ்வளோதான், இதுதான். இப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எந்த இடத்துல, அதாவது ஒரு ஃபைலுக்குள்ள நிறைய காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா, நிறைய காம்பனன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யூசிங் தட் திஸ் வே ஆஃப் அப்ரோச். ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு ஒரு ரீயூஸ்ஃபுல் எழுதுவீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டேட் பிக்கர் எழுதுவீங்க, ஒரு கிராஸ்ஃபுல் எழுதுவீங்க, ஒரு சிங்கிள் ஃபைலுக்குள்ள நிறைய ரீயூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா கோ டு திஸ் மெத்தட். இந்த மெத்தட் நீங்க அப்ரோச் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க கோ டு திஸ் வே, இது அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா, இதான் டிஃபரன்ஸ். இதுல நான் என்ன பண்றேன், போயிட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டா கொடுத்துக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபைல் நேம் கொடுத்துறேன். இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் காம்பனன்ட் நேம் டிஸ்ப்ளே இதை ஒன்று கிளாஸ் நேம். சரிங்களா, இந்த கிளாஸ் நேம்ல ஒரு பேஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரைட் அட் காம்பனன்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் பேஸ் கிளாஸ். சரிங்களா, இப்போ என்ன பண்றோம், இந்த பேஸ் கிளாஸ் இருக்கிறத வந்து ப்ராப்ஸ் ஸ்டேட் எல்லா ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாம ப்ரொஃபைல் காம்பனன்ட் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா, யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டு வழியா இது பண்ண முடியும். ஒன்று வந்துட்டோம்னா கன்ஸ்ட்ரக்டர் போட்டு ப்ராப்ஸ் திஸ் ப்ராப்ஸ் போட்டு சூப்பர்னு போடுவோம். சரிங்களா, இந்த சூப்பர் எதுக்குன்னா இந்த பேஸ் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இது போடலாம் போடாம இல்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷன் தான் சூப்பர் ப்ராப்ஷன் போடுறது. இந்த கன்செப்ட் ப்ராப்ஷன், இந்த ப்ராப்ஷன் எங்கிருந்து வரும் அப்படின்னா இட் இஸ் லைக் தட் பேஸ் கிளாஸ். நம்ம கிளாஸோட பேஸ் கிளாஸ் எது, ரியாக்டோட காம்பனன்ட். இந்த பேஸ் கிளாஸ், இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதான் இது யூஸ் பண்றோம். சரிங்களா, போயிட்டு என்ன பண்றேன், ஒரு 2 மெத்தட் போட்டுக்கிறேன். சரிங்களா, முக்கியமா இது வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரைட் காம்பனன்ட் வந்து 3 ஸ்டேட்டா ரன் ஆகும். 3 ஸ்டேஜ் இருக்கு. ரைட் காம்பனன்ட் வந்து ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகிறதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா காம்பனன்ட் வில் மவுண்ட். சரிங்களா, டிட் மவுண்ட். அதான் சாரி, டிட் மவுண்ட் என்னன்னா ஒரு காம்பனன்ட்டுக்கு தேவையான ஸ்டேட் எல்லாமே உங்களால செட் பண்ண முடியும். இட் இஸ் லைக் தட் ஆன் தி இனிஷியல் ஸ்டேட். சரிங்களா, ஒன்று. ரெண்டாவது என்னன்னா ஸ்டேட் செட் பண்ண ஸ்டேட்டை வந்து உங்களால் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கோ டு அப்டேட் ஸ்டேஜ். சரிங்களா, மூணாவது என்ன ரெண்டர். ஓகேங்களா, இந்த ரெண்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க காம்பனன்ட் எழுதிருக்கிறீங்க இல்லையா, அந்த காம்பனன்ட் வியூ எலிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரௌசர்ல ரெண்டர் பண்ணும். இதான் 3வது ஸ்டேஜ் ரெண்டரிங் நடக்கும். ஓகேங்களா, என்ன பண்ணேன், எவ்ரி கிளாஸ் காம்பனன்ட் ஹேவ் ஒன் ஆஃப் தி ஷுட் ஹேவ் ரெண்டர் மெத்தட். ஓகேங்களா, எந்த கிளாஸ் காம்பனன்டா இருந்தாலும் ரெண்டர்னு ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இட் இஸ் லைக் தட் ஃப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இன் ரியாக்ட். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் போகும்போது ரெண்டர் மெத்தட் அவசியம் கிடையாது. சரிங்களா, என்னன்னா கிளாஸ் காம்பனன்டா இருந்ததுன்னா ரெண்டர் மெத்தட் அவசியம். ஏன்னா ரெண்டர் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட். ஓகேங்களா, ரெண்டர் மெத்தட்ல இது நார்மல் ஃபங்க்ஷன் தான். இது இப்போ என்ன பண்ற, ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு டிவ் எலிமெண்ட்ஸ் போட்டுக்கிறேன். டிவ் எலிமெண்ட்ஸ்ல சும்மா ஒரு h2 டேக்ல ப்ரொஃபைல் காம்பனன்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இது ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த காம்பனன்ட் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ Industry.js போனீங்கன்னா இதுதான் ரூட் ஃபைலு. இந்த ரூட் ஃபைல் நம்ம என்ன ரெண்டர் பண்ணியிருக்கோம், ஆப் காம்பனன்ட் ரெண்டர் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா, ஆப் காம்பனன்ட் டச் பண்றதே இல்லை, அப்படியே விட்டுறலாம், இன்னும் நம்ம இது பண்ணல. சரிங்களா, என்ன பண்றோம், ஒரு புதுசாக ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரொஃபைல் காம்பனன்ட். அந்த காம்பனன்ட் என்ன பண்றேன், ரெண்டர் பண்றேன். எப்படி ரெண்டர் பண்றேன்னா இம்போர்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். அதாவது ஒரு காம்பனன்ட் இம்போர்ட் பண்றீங்கன்னா அந்த ஃபைல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். பண்ணா மட்டும்தான் வேற ஒரு ஃபைலை போய் இம்போர்ட் பண்ண முடியும். இம்போர்ட் அங்க எக்ஸ்போர்ட் பண்ணாம இம்போர்ட் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். சரிங்களா, என்ன பண்ணி இம்போர்ட் பண்றேன், இம்போர்ட்னா ப்ரொஃபைல் முன்ன சொன்ன மாதிரி தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ப்ரொஃபைல் காம்பனன்ட் ஃப்ரம் அதோட ஃபைல் பாத் ஸ்லாஷ் காம்பனன்ட்ஸ்குள்ள ப்ரொஃபைல் காம்பனன்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்றேன். இப்போ ஆப் காம்பனன்ட் இப்போ நமக்கு தேவையில்லை எனக்கு, அதனால நம்மளுக்கு தேவையில்லாதனால ஆப் காம்பனன்ட் எடுத்துட்டு ப்ரொஃபைல் காம்பனன்ட் ரெண்டர் பண்றேன். சரிங்களா, இது தேவையில்லை, இந்த லைன் எடுத்துடலாம். பார்த்தா ரெண்டர் ஆயிடுச்சு. இட் இஸ் ப்ரொஃபைல் காம்பனன்ட். இப்போ என்னன்னா நத்திங் பட் ஒரு காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா, ஒரு காம்பனன்ட் ரெடி பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் டவுட் இருக்காச்சு உங்களுக்கு, இதுல ஏதாவது டவுட் இருக்கா, இது எனக்கு இந்த ஃப்ளோ புரியல அப்படின்னு சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன். இது வரைக்கும் கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு ப்ரோ? இப்போ வந்து இந்த கான்செப்ட் இது பண்றதுக்கு நமக்கு கிளாஸ் காம்பனன்ட் நெசசரியா?
இல்ல இப்போ ஆக்சுவலா இப்போ ஏன் கிளாஸ் காம்பனண்ட் போறோம் அப்படின்னா நீங்க அதாவது நீங்க போற பிசினஸ் லாஜிக் தான் ப்ரோ. சரிங்களா? இப்போ என்னன்னா போயிட்டு நான் சும்மா இந்த ஸ்ட்ரிங் மட்டும் அப்பன் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு வந்து கிளாஸ் காம்பனண்ட் அவசியம் கிடையாது. சரிங்களா? இட்ஸ் கோ டு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் போய்க்கலாம். சரிங்களா? இப்போ இல்லை எனக்கு வந்து ஒரு டிட் மவுண்ட்ல ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா சொல்லிடுறேன் லைட்டா. காம்பனண்ட் டிட் மவுண்ட் டிட் மவுண்ட் ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மெத்தடுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஒரு ஏபிஐ கால் பண்றது எல்லாமே கால் பண்ணுவோம். இந்த மெத்தட் எப்போ கால் ஆகுனா எப்போ வந்து ஒரு காம்பனண்ட் வந்து ப்ரௌசர் ரெண்டர் ஆகுதோ, ரெண்டர் ஆகி முடிச்சோன்னு டிட் மவுண்ட் முடிச்சோன்னு இந்த மெத்தட் கால் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த மெத்தட் கால் இந்த மெத்தட்ல போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஏபிஐ கால் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் கோ டு கிளாஸ் காம்பனண்ட் தான் போகணும். ஏன்னா ரேட் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் சப்போர்ட் ஆகாது. ஓகேவா ப்ரோ? கிளியரா? எதோட ப்ரோ சப்போர்ட் ஆகாது? எதோட சப்போர்ட் ஆகாது? அது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் எழுதுனீங்கன்னா ரேட்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட் சப்போர்ட் ஆகாது. சரிங்களா? அதுக்கு தான் என்னன்னா இப்போ லேட்டஸ்ட் ஹூக்னு ஒரு கான்செப்ட் கொண்டாந்துருக்கும். அது அப்கமிங் கிளாஸ்ல எடுக்கிற இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா? என்னன்னா இப்போதைக்கு நான் வச்சுங்க என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட் சப்போர்ட் ஆகாது. சரிங்களா? நீங்க எழுதுற காம்பனண்ட் வந்து ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்கு. காம்பனண்ட் டிட் மவுண்ட், காம்பனண்ட் வில் டிட் அப்டேட், காம்பனண்ட் ஷுட் அப்டேட், காம்பனண்ட் வில் அன்மவுண்ட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் கோ டு கிளாஸ் காம்பனண்ட். ஓகே ப்ரோ. கிளியர் ப்ரோ. ப்ரோ எதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து வார்னிங் காமிக்குது? ஆமா ப்ரோ, உள்ளுக்குள்ள என்னன்னா இந்த இதுக்குள்ள நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. சரிங்களா? அதாவது உள்ளுக்குள்ள என்ன இது வந்து ஃப்ரீ டிஃபன் இப்போ இல்லாம இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஏன்னா இந்த கிளாஸ்ல ப்ராப்ஸ் எதுவுமே வரல அப்படிதானே, அதனால அது காமிக்குதா? ப்ராப்ஸ்ன்ட்டு இல்லை, நீங்க எந்த ஒரு ஸ்டேட்டும் சரி எந்த ஒரு நார்மல் கிளாஸ் கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்குல்ல ப்ரோ? நார்மல் கிளாஸ் கான்செப்ட் ஐடியா இருக்குல்ல? நம்ம ஜாவா சிபிஎஸ் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்ன பண்ணுவோம், நம்ம கன்சிடர் எப்போ கால் ஆகும், ஒரு கிளாஸ்க்கு எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்றோமோ அப்போ கால் ஆகும். சரிங்களா? கன்சிஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஃப்ரீ டிஃபைன்டா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ செட் பண்றது, இல்லை ஒரு மெத்தட் கால் பண்றது. ஒரு மெத்தட் கால் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ டிஃபைன் செட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? இது மாதிரி டைம்ல நம்ம கன்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த சினரியோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. சரிங்களா? எந்த ஒரு ஸ்டேட்டும் நான் செட் பண்ணல, எந்த ஒரு மெத்தட்ஸும் நான் கால் பண்ணல. ஆனா போயிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டேட் நான் செட் பண்றேன் அப்படின்னா ஸ்டேட்ல டிஸ்லைக் ஒன் ஆஃப் வேரியபிள்னு வச்சுங்களேன். சரிங்களா? go to variable. இப்போ நான் செட் பண்ண அந்த வார்னிங் போயிடும். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்ட் ஒரு ஸ்டேட் நான் யூஸ் பண்றேன். ஓகே ஜி. இப்போ நார்மலா நீங்க எதுவுமே பண்ணல, எனக்கு அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டும் நான் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மெத்தட்ஸ் நான் பைண்ட் பண்ண விரும்பல அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஓகே ஜி, கிளியர் தானே உங்களுக்கு? புரியுது ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. டன். இப்போ என்ன பண்றேன், இந்த காம்பனண்ட் ரெண்டரை ஆயிடுச்சு. போயிட்டு என்ன பண்றேன், ஒரு ஸ்டேட் யூஸ் பண்ண போறேன். இந்த ப்ரொஃபைல் காம்பனண்ட் ஒரு ஸ்டேட் ஒன்று செட் பண்றேன். என்ன ஸ்டேட்னா இது ரெண்டு வழியா நீங்க ஸ்டேட் செட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த வே பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் இது வழியா நீங்க ஸ்டேட் செட் பண்ணலாம். என்னன்னா இட்ஸ் லைக் ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் தான். ஸ்டேட்டுங்கிறது என்னன்னா ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒரு கேலிபிளஸஸ்க்குள்ள ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். இதான் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். சரிங்களா? இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஒரு ஸ்டேட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னா திஸ் டாட் ஸ்டேட் ஈக்குவல் இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டேட் வேணும், ஒவ்வொரு ஸ்டேட்டும் யூனிக்கா இருக்கணும். ஒரே ஸ்டேட் வந்து நேம் கொடுக்க கூடாது. சரிங்களா? ஒரு நேம்னா இப்போ வந்து ப்ரொஃபைல் காம்பனண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ப்ரொஃபைல் நேம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், குமார் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு ஸ்டேட்டிங் ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ப்ரொஃபைல் நேம் இருக்கு, இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டேட். நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டேட் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஸ்டேட் நான் என்ன பண்றேன், ப்ரௌசர்ல ரெண்டர் பண்றேன். எப்படி பண்ணி இது ரெண்டு வழியா பண்ணலாம். ES6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. 6ல பாத்தீங்கன்னா டிஸ்டெச் ஒரு கான்செப்ட் இருக்கு, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பத்தி ஐடியா இருக்கு அப்புறம் இதை பத்தி சொல்லணுங்களா? இது பத்தி ஐடியா இருக்குல்ல?
ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ட்டு. ஹலோ ப்ரோ, இது வந்து லைட்டா ஒரு பேசிக் சொல்லி ரீஸ்ட்ரக்சரிங் ஐடியா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, இதை பத்தி யாருக்கும் சொல்லணுமா? இதை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லணுமா யாருக்காச்சும்? ஒரு தடவை சொல்லிருங்க ப்ரோ. சொல்லுங்க ஒரு தடவை. சும்மா ஒரு தடவை சொல்லிருக்கேன் பாரு. ஓகே சூப்பர். ஓகே, என்னன்னா E6 ரீஸ்ட்ரக்சர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுங்களே, ஒரு சின்ன ஒரு இது பண்றேன், சும்மா எழுதுறேன். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நேம் கோலன் குமார்ன்னு இருக்கு, ஐடி கோலன் 1 இருக்கு. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வெளியே எடுக்கணும். நேம் இருக்கணும், ஐடி வெளியே எடுக்கணும் அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் வேல அப்ரோச் பண்ணலாம். லூப்பிங் பண்ணலாம், சம்திங் எல்ஸ்லாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன நார்மல் சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டாட் நேம் இப்படி போட்டு எடுப்போம் நார்மலா. சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நாம ஆப்ஜெக்ட் ஆஃப் அரே ஆஃப் ஐடி இப்படி போட்டால் உங்களுக்கு அது வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரி யூஸ் பண்ணாம E6ல டிஸ்ட்ரி ஒரு கான்செப்ட் பண்ணாராம். என்ன பண்றான்னா, நத்திங் பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன கீ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆப்ஜெக்ட்ல என்னென்ன கீ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, லெட் கீலி பிளேசஸ்க்குள்ள அதோட கீ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்மளோட கீ என்ன இருக்கு, நேம் இருக்கு, ஐடி இருக்கு, கீ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஆப்ஜெக்ட் வேலையை அசைன்மெண்ட்னா போதும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். உங்களுக்கு ஐடின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஷார்ட்டா யூஸ் பண்றான். நீங்க என்ன பண்ணாலும் ஆப்ஜெக்ட் டாட் நேம்னு போடணும் அவசியம் கிடையாது. ஆப்ஜெக்ட் ஆஃப் நேம்னு போட்டு எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஷார்ட்டா என்ன சொல்றான்னா, ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள அதோட ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள கீ வந்துட்டு கொடுத்தீங்கன்னா போதும், வேலையை கிடைச்சுன்னு சொல்றான். இதான் வந்து E6ல டீஸ்ட்ரக்சரிங். அப்புறம் இதே மாதிரி அரேலாம் இருக்கு, அரே டீஸ்ட்ரக்சரிங்லாம் இருக்கு. சரிங்களா? அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றது ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். இது கிளியர் தானே உங்களுக்கு? கிளியர் ப்ரோ. ப்ரோ சப்போஸ் இப்போ வந்து நமக்கு கீ தெரியலன்னா என்ன பண்றது? ப்ரோ அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு கீ பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் எல்லாமே அக்சஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? கீ இருந்தா மட்டும் நம்ம இது பண்ண முடியும். இல்லனா இல்ல ஆப்ஜெக்ட்ல அந்த கீ இருக்கா இல்லையான்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதாவது டைனமிக்கா வந்தா டைனமிக் கரெக்ட். டைனமிக்கா வந்து உங்களுக்கு டீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியாது. உங்களால டீஸ்ட்ரக்சரிங் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஓல்டு ட்ரெடிஷனல் மாடல் தான் போடணும், லைக் ஆப்ஜெக்ட் டாட் வாட் எவர், இல்லனா அரே ஆஃப் கரெக்ட். நீங்க அது நார்மலா லூப் போட்டு சம்திங் எல்ஸ் அது மாதிரி தான் போய் ஆகணும். நார்மல் இதுதான் போகணும். உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஜெக்ட் கீ தெரிஞ்சிருச்சா மட்டும் பண்ணலாம். அரேல இதே மாதிரி பண்ணலாம். அரேல என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வேல்யூஸ் தான் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு அரே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு அரேல போயிட்டு ஒரு வேல்யூ எல்லாமே வேல்யூஸா தான் இருக்கும். இப்போ அரே டிஸ்ட்ரிக்ட் எப்படி பண்ணுவீங்கன்னா, நத்திங் பட் அதே தான். அரேல போயிட்டு அரே ஆஃப்னு போட்டு A, B, C கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இதுல கீ கிடையாது, இது ஒன்லி ஃபார் வேல்யூஸ் மட்டும்தான் இதுல இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதே போயிட்டு என்ன பண்றேன், இப்போ எனக்கு 1 2 3 இருக்கு, ஏபிசியில் 1 2 3 கிடைச்சிரும். சப்போஸ் நான் பி எடுத்துட்டேன். சரிங்களா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா A, C கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் வேல்யூ வந்து ஒமிட் பண்ணிடும், ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் உங்களுக்கு. சரிங்களா? வேணா இது E6 வேணா எடுக்கணும், ஒரு லாஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? ஃபுல்லா டீட்டெயிலாக எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, இது ஒரு கிளியர் ஐடியா புரியுதுல உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ என்ன பண்றோம், இதே கான்செப்ட் தான். நீங்க இது ரெண்டு வழியும் நீங்க ஸ்டேட் எடுக்கலாம். என்னன்னா நீங்க டைரக்டாவும் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், டீஸ்ட்ரக்சரிங் பண்ண அவசியம் கிடையாது, நான் டைரக்டா யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா போயிட்டு this dot state dot profile name இப்படி போட்டு எடுக்கலாம். இப்படி போட்டு எடுக்கிறது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நீங்க ஸ்டேட் வந்து 10 ஸ்டேட் இருந்துன்னு வச்சுங்களே, இது 10 ஸ்டேட் இருக்குன்னா நீங்க ஒவ்வொரு டைம் போயிட்டு this dot state dot profile name, this dot state dot id, this dot state dot status இது மாதிரி தனித்தனி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கோசம் என்னன்னா ஷார்ட்டா யூஸ் பண்ணணும்னு இது சொல்றேன். ரீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு என்ன பண்றேன், ஸ்டேட் நமக்கு தெரியும், ப்ரொஃபைல் நேம்னு ஒரு ஸ்டேட் தெரியும், ஈக்குவல் டு this dot state இதான் நம்ம ஆப்ஜெக்ட், அதை அசைன் பண்ணிட்டோம். சரிங்களா? பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த ஸ்டேட் நேம் வந்து கீழே நம்ம கீழே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ப்ரொஃபைல் நேம் இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம இப்படி கொடுக்குறோம் பாத்தீங்களா, இதான் வந்து JSX. உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ் கவர் பண்றேன் JSX என்னன்னு. சரிங்களா? இப்போ என்னன்னா
இது மாதிரி என்ன ஒரு HTML எலிமெண்ட்டுக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் இன்ஜெக்ட் பண்ற மாட்டீங்களா, திஸ் கைண்ட் ஆஃப் த ஃபார்மேட் வந்து JSX. ஓகேங்களா, இது என்ன பண்றோம், இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு செக் பண்ண ப்ரௌசர்ல குமார் அப்படின்னு 2 ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட என்ன பண்ணிருக்கோம், ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த காம்பனன்ட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட் வந்து ரெண்டர் பண்ணிட்டோம். சரிங்களா, ஓகே டன். அடுத்து நம்ம என்ன பண்றோம், முக்கியமான விஷயம், ரேக்ல ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அதாவது என்னன்னா ஒரு பேரும் ப்ரோ வீட்டுல போடும் என்னன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் இருக்காது. ஒன் வே கம்யூனிகேஷனா பேரண்ட் டு சைல்டு அது மாதிரி கம்யூனிகேஷன் மட்டும் இருக்காது. இட்ஸ் கோ டு சைல்டு டு பேரண்ட். ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட் பேசிக்கணும், அது மாதிரி பேரண்ட் டு சைல்டும் பேசிக்கணும், சைல்டு டு பேரண்ட்டும் பேசிக்கணும். சரிங்களா, அதை டேட்டா பாஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்றோம், ஒரு காம்பனன்ட் இருக்கு, அந்த காம்பனன்ட்ல ஒரு ஸ்டேட் வந்துட்டு வேற ஒரு காம்பனன்ட் அனுப்புறேன். சரிங்களா, அது எப்படி அனுப்புறேன் அப்படின்னா இட்ஸ் கோ டு ஒன்லி ப்ராப்ஸ். ப்ராப்ஸ் வழியா மட்டும்தான் ஒரு காம்பனன்ட் இருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு டேட்டா அனுப்ப முடியும். சரிங்களா, இது இல்லாம பண்ண முடியாது. சரிங்களா, அது இல்லாம நிறைய வந்துருச்சு, இப்போ கான்டெக்ஸ்ட் API வந்துருச்சு, அதுல உங்க அப்கமிங் கிளாஸ் எடுக்கிறது அட்வான்ஸ் கான்செப்ட் எடுக்கிறேன். சரிங்களா, என்னன்னா நத்திங் பட் ஒரு காம்பனன்ட் இருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு நான் டேட்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னா யூசிங் த ப்ராப்ஸ் வழியா தான் பண்ண முடியும். சரிங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன், போயிட்டு இன்னொரு காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். சரிங்களா, போயிட்டு ப்ரொஃபைல் இன்ஃபோன்னு வச்சுக்கிறேன். ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் வச்சுக்கிறேன். இது பேர் என்ன பண்றேன், இந்த காம்பனன்ட்டை இட்ஸ் கோ டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். ஏன் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஒரு பேரண்ட் காம்பனன்ட் இருக்கு, ப்ரொஃபைல் காம்பனன்ட் பேரண்ட் காம்பனன்ட். அந்த பேரண்ட் காம்பனன்ட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு பேரண்ட் காம்பனன்ட் இருக்கு. அந்த பேரண்ட் காம்பனன்ட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு ப்ராப்ஸ் அனுப்புறேன். அந்த ப்ராப்ஸ் அனுப்பிட்டு அந்த ப்ராப்ஸ் ஒன்லி டிஸ்பிளே மட்டும் தான் பண்றேன். அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு அந்த காம்பனன்ட் என்டர் ஆகும்போது ஆன்லோட்ல ஒரு HTTP கால் பண்றது இல்ல, ஒரு ஆன் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட் செட் பண்ண மாட்டேன், நத்திங் பட் எதுவும் பண்ண மாட்டேன். என்னன்னா ஒரு பேரண்ட் காம்பனன்ட் இருந்து வர வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து ஒன்லி சிம்பிள் டிஸ்பிளே மட்டும் பண்ண போறேன் அப்படின்னு கோ டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் போய்க்கிறேன். சரிங்களா, நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க. எதுக்கு நாம ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் போகணும், எதுக்கு நாம கிளாஸ் காம்பனன்ட் போகணும், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா இதுலயும் போயிட்டு கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது, எல்லா இதுலயும் போயிட்டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா, என்ன பண்றேன், நத்திங் பட் ஒரு ப்ராப்ஸ் வழியும் டிஸ்பிளே மட்டும் பண்றேன். அதுல போயிட்டு அது இருக்கிற ஸ்டேட் எதுவும் பண்ணல, ஒரு ஒரு டிட் மவுண்ட்ல ஒரு HTTP எதுவும் கால் பண்ணல, எதுவும் பண்ணல, ஒன்லி வர நேம் டிஸ்பிளே பண்றேன். சரிங்களா, என்ன பண்றேன், go to நாம் கேட்டது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எப்படின்னு பார்க்கலாம். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம், இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதான் வந்து பேஸ் பேக்கேஜ். இதுல இம்போர்ட் பண்ணிட்டு நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம் நம்ம அதே மாதிரியே தான். சரிங்களா, என்னோட கன்சிடர் என்னன்னா ஃபைல் நேமும் அண்ட் ஃபங்க்ஷன் நேமும் சரி, கிளாஸ் நேமும் சரி சேமா இருக்கும். அப்பதான் வந்து மற்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வெவ்வேறு நேம் வச்சீங்கன்னா ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. சரிங்களா, ஒரு ஃபங்க்ஷன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல ஃப்ரீ டிபெண்ட் என்ன இருக்குன்னா ப்ராப்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட் எதுவும் சப்போர்ட் ஆகாது, அண்ட் ஆல்சோ ஸ்டேட் எதுவும் சப்போர்ட் ஆகாது. சரிங்களா, ஒன்லி ஃபார் ப்ராப்ஸ். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல ப்ராப்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே சப்போர்ட் ஆகாது. சரிங்களா, அப்படி சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா யூஸ் இந்த ஹூக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, லேட்டஸ்ட் கான்செப்ட் இது. ஹூக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கொண்டாந்துட்டாங்க. இது ஓவர் கம் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்போ எல்லாமே போயிட்டு கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல வி கேன் அச்சீவ் கிளாஸ் காம்பனன்ட் ஃபீச்சர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் யூஸ் இந்த ஹூக். இது வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், அப்கமிங் கிளாஸ் கவர் பண்றேன் ஹூக் பத்தி. சரிங்களா, இப்போதைக்கு என்னன்னா ஒரு கிளாஸ் காம்பனன்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் அதை பத்தி கிளியர் ஆயிடுது, பேசிக் கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். சரிங்களா, என்னன்னா இது ப்ராப்ஸ்ங்கிறது ஃப்ரீ டிஃபைன் பேராமீட்டர்ஸ் இந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஓகேங்களா, போயிட்டு என்ன பண்ற, ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு டிவ் போட்டுக்கிறேன். டிவிடன் என்ன பண்றேன், போயிட்டு வர ப்ராப்ஸை நான் டிஸ்ப்ளே பண்றேன். என்னன்னா திஸ் டாட் ப்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த காம்பனன்ட் ரெண்டாவது ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். H2ல
பர்ஃபெக்ட் காம்பனன்ட் அப்படின்னு பண்ணிட்டு இந்த ஒரு காம்பனன்ட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும் வேற ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பர்ஃபெக்ட் இன்ஃபோ காம்பனன்ட் பண்ணிட்டேன். போயிட்டு என்ன பண்றேன், இந்த காம்பனன்ட் நான் யூஸ் பண்றேன். பர்ஃபெக்ட் காம்பனன்ட்ல பர்ஃபெக்ட் காம்பனன்ட் உள்ள போயிட்டு என்ன பண்றேன், இம்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பர்ஃபெக்ட் இன்ஃபோ காம்பனன்ட் ஃப்ரம் அதோட ஃபைல் பாத் நீங்க கொடுத்துருவீங்க. பர்ஃபெக்ட் இன்ஃபோ காம்பனன்ட் கொடுத்துருவீங்க. இந்த காம்பனன்ட் என்ன பண்ணணும், இங்க கொடுத்தா மட்டும் ரெண்டர் ஆகாது. இந்த மெத்தேடு வந்து காம்பனன்ட் வந்து உள்ளுக்குள்ள ரெண்டர் மெத்தேடுக்குள்ள கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். சரிங்களா? இல்லை வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். சரிங்களா? என்னன்னா இப்போதைக்கு ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட் வந்து ரெண்டர் பண்ணிட்டேன். சரிங்களா? போயிட்டு ப்ரௌசர்ல பாக்குறேன். உங்களுக்கு இது பேரண்ட் காம்பனன்ட். இப்போதைக்கு நம்மளோட கான்செப்ட் என்னன்னா இது பேரண்ட் காம்பனன்ட். அந்த பேரண்ட் காம்பனன்ட்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த சைல்டு காம்பனன்ட் தான் ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட். ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன், இதோட ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட் வந்து ப்ராப்ஸ் வழியா இந்த காம்பனன்ட்டுக்கு நான் பாஸ் பண்றேன். எப்படி பண்றேன்னா நத்திங் போயிட்டு இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஸ்டேட் நேம் என்னன்னு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட் உங்களுக்கு எப்படின்னா முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ நார்மல் எஸ்டிமேட் டேக் எடுத்துங்களே, நார்மல் எஸ்டிமேட் டேக்ல இமேஜ் டேக் எடுத்துங்க. அதில் எஸ்ஆர்சி இருக்கும், ஆல்ட் இருக்கும், ஆன் எரர் இருக்கும். சரிங்களா? மாதிரி 3 இருக்கும். 3 முக்கியமான 3 அட்ரிபியூட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா இட்ஸ் லைக் தட் HTML பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் தட் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட். இதே எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்குள்ள இருக்கிறது எல்லாமே அட்ரிபியூட். ஓகேங்களா? இதே வந்து கன்வெர்ட் பண்ணல ரியாக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது இமேஜ் டேக் தான் இந்த ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட். சரிங்களா? இங்க சம் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ரொஃபைல் பாத் இருக்கு, சம்திங் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது பார்த்தோன்னா இது வந்து அட்ரிபியூட். அந்த அட்ரிபியூட்ல இருக்கிறது வேல்யூஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதே ரியாக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது இமேஜ் டேக் பதிலாக ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட். இங்க HTML டேக் நம்ம என்ன பண்றோம், அட்ரிபியூட்னு சொல்றோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ப்ராப்ஸ் சொல்லிட்டு இது நம்மளுக்கு வேல்யூஸ் வேணும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் எப்படி பண்ணலாம், ஏற்கனவே நம்ம ஸ்டேட் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேட் நேம் வந்து பாஸ் பண்றோம். அவ்வளவுதான். ப்ரிஃபர் நேம் செட் பாஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதே தான். இப்போ இது கம்பேர் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிருது. இமேஜ் டேக்கும் இந்த ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட்டும் கம்பேர் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிடும். HTML பொறுத்த வரைக்கும் அட்ரிபியூட், ரேட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ப்ராப்ஸ். அவ்வளவுதான் ப்ரோ. சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம், இந்த ப்ராப்ஸ் அனுப்பிச்சாச்சு. இது எப்படியும் பண்ணலாம். நீங்க போயிட்டு ஸ்டாட்டிக்கா கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். போயிட்டு எனக்கு 1 ID 1 இப்படியும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? போயிட்டு என்ன பண்றேன், இப்போ வந்து ப்ராப்ஸ் கிடைச்சிருச்சு. ப்ராப்ஸ் போனீங்கன்னா ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட் போயிட்டு வெளில ப்ராப்ஸ் ரெண்டர் பண்றேன். எப்படி பண்றேன்னா ப்ராப்ஸ் டாட் அதோட ப்ராப்ஸோட நேம், இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த நேம் லெஃப்ட் சைடு இருக்க நேம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இந்த கஸ்டம் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த நேம் வந்துட்டு ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட் ப்ராப்ஸ் டாட் நேம் கொடுத்தீங்கன்னா போது ரெண்டர் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ குமார் ரெண்டர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஐடி வேணும் அப்படின்னா ஐடி உங்களுக்கு ரெண்டர் ஆயிடும். ப்ராப்ஸ் டாட் ஐடி இப்போ ஒன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஜி, இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். அதாவது பேரண்ட் சைல்டு எப்படி பேசிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இது கிளியர் தானே உங்களுக்கு? இது ஏதாவது டவுட் இருக்கா ஜி உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே குமார், புரியுது. ஓகே, இது வரை கிளியரா புரியுது. ஏன்னா இதே பேசிக். இது கிளியரா புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதான். ஓகே, ஒரு கிளாஸ் காம்போனன்ட், ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். கிளாஸ் காம்போனன்ட்ல இருந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்க்கு டேட்டா பாஸ் பண்றோம். கரெக்ட். யூசிங் தி ப்ராப்ஸ் வழியா மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து வேற வழியா அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா கான்டெஸ்ட் API வச்சு பண்ணலாம். இது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட். அப்கமிங் கிளாஸ் அது எடுக்கிறேன். இப்போதைக்கு என்னன்னா ஒரு பேஸ் கிளாஸ் வந்து ஒரு சைல்டு காம்போனன்ட், பேரண்ட் காம்போனன்ட், ஒரு சைல்டு காம்போனன்ட் டேட்டா பாயிண்ட். ஓகேங்களா? இது கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, டன். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இன்டர்வியூல மேக்ஸிமம் இன்டர்வியூல கேட்கற क्वेश्चन என்னன்னா ஒரு சைல்டு காம்போனன்ட் எப்படி பேரண்ட் காம்போனன்ட்க்கு டேட்டா இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ ஏன் நம்ம சைல்டு பேரண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் இமேஜின் பண்ணிக்கீங்களே, ஒரு ஷாப்பிங் கார்ட் இருக்கு. சரிங்களா? ஒரு ஷாப்பிங் கார்ட்ல ஒரு செக் அவுட் பண்றீங்க. செக் அவுட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு உங்களோட நேம், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர், நேம் எல்லாம் தருவீங்க. ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம் சம்திங் எல்லாம் தந்துருவீங்க. முடிச்சுட்டு அடுத்த லாஸ்ட் என்ன கேட்கும், என்ன ஸ்டேட், என்ன கண்ட்ரின்னு கேட்கும். சரிங்களா? என்ன பண்றோம், இப்போ ஒரு செக் அவுட் பேஜ் இருக்கு. ஒரு விர்ச்சுவலா இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன சொல்றேன்ட்டு. ஒரு செக் அவுட் பேஜ்ல
நேம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து என்ன ஸ்டேட்னு இருக்கும், என்ன கண்ட்ரின்னு இருக்கும். என்னன்னா ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிட்டு சரிங்களா, ஒரு நார்மல் காம்பனண்டா கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி லிஸ்ட் ஒரு காம்பனண்ட் தனியா பண்றீங்க, ஒரு ஸ்டேட் லிஸ்ட் ஒரு காம்பனண்ட் தனியா பண்றீங்க சரிங்களா. பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டும் கண்ட்ரியும் வந்து வேற பக்கம் யூஸ் பண்ணலாம். எங்க யூஸ் பண்ணலாம், வேற ஒரு அட்ரஸ் நியூ அட்ரஸ் ஆட் பண்றதுக்கு, இல்லைன்னா ப்ரொஃபைல் இன்ஃபோ அப்டேட் பண்றதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கண்ட்ரியும் இந்த ஸ்டேட் காம்பனண்ட்டும் ரீயூஸ் பண்ண முடியும் சரிங்களா. எப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு செக் அவுட் பேஜ் இருக்கு, இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பேரண்ட் காம்பனண்ட். அதுக்குள்ள சைல்டு காம்பனண்ட் இருக்கு, என்ன இருக்கு, கண்ட்ரி இருக்கு, ஸ்டேட் இருக்கு. என்ன பண்றேன், கண்ட்ரி இந்தியன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ண பிறகு அதோட வேல்யூஸ் வந்து பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு, அதாவது செக் அவுட் காம்பனண்ட் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் சப்மிட் அடிக்கும் போது வித் ஆல் இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு போகும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் எல்லாமே போகும் சரிங்களா. சப்போஸ் அது வேல்யூஸ் உங்களுக்கு பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு தெரியல அப்படின்னா வேல்யூஸ் வந்து போகாது கரெக்டுங்களா, அதாவது ரிகவர்ஃபைடா கேட்கும் சரிங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பேரண்ட் காம்பனண்ட் செக் அவுட், சைல்டு காம்பனண்ட் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் சரிங்களா. இப்போ என்ன பண்றோம், கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் செலக்ட் பண்ணா அதோட வேல்யூஸ் வந்து பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இட் இஸ் லைக் தட் சைல்டு பேரண்ட் கம்யூனிகேஷன் சரிங்களா. அது எப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. என்ன பண்றோம், ஒரு பேரண்ட் காம்பனண்ட், இது இப்போ நம்ம சினாரியோ என்னது, இட் இஸ் லைக் தட் ப்ரொஃபைல் காம்பனண்ட் பேரண்ட் காம்பனண்ட், ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனண்ட் சைல்டு காம்பனண்ட் ஓகேங்களா. இப்போ என்ன பண்றேன், ஒரு கால்பேக் மெத்தட் ஒன்று எழுதுறேன் சரிங்களா. கால்பேக் மெத்தட் ஒன்று எழுதுறேன், என்னன்னா ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம் அப்படின்னு. நம்மளோட ஸ்கோப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ப்ரொஃபைல் நேம் குமார்னு இருக்கு சரிங்களா. இது பேரண்ட் காம்பனண்ட்ல வர டேட்டா. இப்போ என்ன பண்றேன், சைல்டு காம்பனண்ட் ஒரு பட்டன் வைக்க போறேன், கிளிக் பண்ண போறேன், கிளிக் பண்ணோடனே ஸ்டேட் மாறும். ஸ்டேட் மாறினோடனே சரிங்களா ஆன் கிளிக்ல ஒரு வேல்யூஸ் இருக்கும், அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து பேரண்ட் காம்பனண்ட்ல அப்டேட் பண்ண போறேன் சரிங்களா. என்ன பண்றேன், ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம் ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறேன், அதுல கால்பேக் மெத்தட் திஸ் டாட் ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம் பேரண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் சரிங்களா. ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறேன் சரிங்களா. வச்சுக்கிட்டு என்ன பண்றேன், இது பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ஸ் வந்துட்டு காம்பனண்ட்டுக்கு ரெண்டு வழியா பண்ணலாம். ஒன்னு வந்து நார்மல் ப்ராப்ஸ். நார்மல் ப்ராப்ஸ்னா அதுல வந்து இன்டிஜர் இருக்கலாம், பூலியன் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம். இட் இஸ் நார்மல் ப்ராப்ஸ் ஓகேங்களா. இன்னொரு ப்ராப்ஸ் என்னன்னா கால்பேக் மெத்தட். கால்பேக் மெத்தடா ப்ராப்ஸ் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா. என்னன்னா இது வந்து ஒரு கால்பேக் மெத்தடா வச்சிருக்கேன், ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம்னு ப்ராப்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். போயிட்டு என்ன பண்றேன், ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனண்ட்டுக்கு போறேன், அந்த காம்பல ஒரு பட்டன் வைக்கிறேன், இந்த இடத்துல போயிட்டு பட்டன் ஒரு ஆன் கிளிக் ஒன்று எழுதிக்கிறேன். ஆன் கிளிக் பண்ணும்போது இதோட ஸ்டேட் இதோட வேல்யூஸ் நான் மாத்துறேன் சரிங்களா. எப்படின்னா ஹேண்டில் இங்கிறது என்ன பண்றேன், ஒரு ஹேண்டை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்ஸ் அனுப்புறேன். ப்ராப்ஸ் நார்மல் மெத்தட போட்டுக்கோங்க. ப்ராப்ஸ்ல டாட் உங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ஸ் நேம் தெரியும், என்னன்னா ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம். இந்த ப்ராப்ஸ் உங்களுக்கு அந்த சைல்டு காம்பனண்ட்டுக்கு போகும்போது ப்ராப்ஸ் டாட் ஹேண்டில் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி மெத்தட். அந்த மெத்தடுக்கு நான் ப்ராப்ஸ் அனுப்புறேன். எப்படின்னா வேல்யூ மாத்துறேன், இன்னும் ஆர் இது வார்னிங் காட்டுறேன். அனுப்பிச்சிட்டு என்ன பண்றேன், இந்த ப்ராப்ஸ் எடுத்து பாத்தீங்களா, இங்க வந்து வேல்யூ மாறிடும் உங்களுக்கு. கிளிக் இதோட பேரண்ட் சைல்டு காம்பனண்ட் கிளிக் பண்ணும்போது
ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம்னு வரும். இந்த வேலையை நான் மாத்திட்டேன். இந்த வேலையை மாத்திட்டு என்ன பண்றேன், பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு போறேன். பேரண்ட் காம்பனண்ட்ல போயிட்டு இங்க நேம் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, இது ஃபங்க்ஷன், இது கால் பேக் மெத்தட், இது ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம் பேரண்ட் வச்சிருக்கேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன், அது வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். வேல்யூ கிடைச்சிடும். என்ன பண்றேன், போயிட்டு this dot set ஸ்டேட்ல செட் பண்ணிக்கிறேன். வர வேல்யூஸ் என்ன வருதோ அந்த வேல்யூஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதை வச்சு வார்னிங் வச்சு காட்டலாம்னு தெரியல, பார்க்கலாம். unexpected token. இது ஐடியா இருக்கா ப்ரோ, ஏன் வருதுன்ட்டு? ஹலோ No, Kumar, actually. ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அந்த அதுக்காக ஏதாவது பண்ணுவோம்? இல்ல இது ஆக்சுவலா அதுக்குதான் எழுதுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ரெண்டாவது டைம் செக் பண்ணிக்கிறேன். This வராது. This is not it is like that put a functional component, the class component. Okay, Kumar, actually, so it's almost 6:30, I think. Maybe we can, yeah. இது முடிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேல்யூஸ் ஏன் வரலன்னு தெரியல, மெத்தட் எடுத்துக்கணும்னு தெரியல. Okay. Maybe we can continue in the next session with because now we covered to parent to child, and so we need to cover a child to parent, right? That's a thing you are working on, right? Correct. Okay. Yeah. Kumar, my name is Srinivasan. I have one query. சொல்லுங்க Srinivasan. Actually, what are the component communication methods used in React.js? This is a parent to child, child to parent. In Angular, there is a 4 types, correct? 4 types என்னென்ன இருக்கு? Yeah, child to parent, parent to child. Okay. அப்புறம் child to child. அந்த மாதிரி child to
இல்ல சைல்டு டு சைல்டு சில இது ஒன் ஆஃப் தி பேரண்ட் காம்பனன்ட் மாதிரி தான் போகும். சைல்டு டு சைல்டு வந்து இட் எங்க இருந்து டேட்டா வருது இட் இஸ் லைக் பேரண்ட் காம்பனன்ட். டேட்டா எங்க ரிசீவ் ஆகுது இட் இஸ் லைக் ஓகே இல்ல என்னோட क्वेश्चन என்னன்னா இப்ப ஆங்குலர்ல 4 டைப்ஸ் இருக்கு, இதுலயும் இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு, அது எத்தனை டைப்ஸ் இருக்கு? இப்போ நீங்க சொல்றது வந்து பேரண்ட் டு சைல்டு கம்யூனிகேஷன் கரெக்ட்டா? கரெக்ட். அதாவது ஜி அதாவது என்னன்னா கோட் எனக்கு 4 டைப்ஸ்ல எதுவும் கிடையாது. அதாவது என்னன்னா ஒரே கான்செப்ட் தான். டேட்டா எங்க இருந்து வருதோ இட்ஸ் லைக் பேரண்ட் காம்பனன்ட். டேட்டா எங்க ரிசீவ் ஆகுது இட்ஸ் லைக் சைல்டு காம்பனன்ட். அவ்வளவுதான். பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு பேரண்ட் 2 டைப்ஸ் தான். அவ்வளவுதான் இதுல. ஓகே குமார். கரெக்ட். தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் வருது. ஏரோ மெத்தட் பை நார்மல் மெத்தட் போட்டு பாருங்க. ஏரோ ஃபங்க்ஷன் பை நார்மல் ஃபங்க்ஷன். ஏரோ ஃபங்க்ஷன் பை நார்மல் ஃபங்க்ஷன். இல்ல நார்மல் ஃபங்க்ஷன் போட்டா உங்க வார்னிங் காட்டுதுங்க பாருங்க. அன்எக்ஸ்பெக்ட் டோக்கன் வருது. ஏன் இது தப்பு பண்றாங்கன்னு தெரியல. இல்ல இது வந்து ஒரு டாஸ்க் எனர்ஜி ஐ திங்க் என்ன ட்ராக் பண்ண முடியலையே. கரெக்டா தான் இருக்கு. இங்க தப்பு பண்றேன்னு தெரியல. சின்ன மிஸ்டேக்கா தான் இருக்கும். சரிங்க, இது வந்து என்னன்னா காஸ்ட் காம்பனன்ட் கன்வெர்ட் பண்ணிட்டுங்களா? ஒரே நிமிஷம். சரிங்க, ட்ராக் பண்ணிடலாம் வருங்க. இது சொல்றேன் உங்களுக்கு. கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணி திஸ் யூஸ் பண்ணிக்கணும். திஸ் டாட் ப்ராப்ஷன் போட்டா உங்களுக்கு வரும். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் டேட்டா ப்ராப்ஷன் யூஸ் பண்ணிக்கானீங்க. இதுல வந்து திஸ் டாட் ப்ராப்ஷன் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல இட் இஸ் லைக் தட் கிளாஸ் காம்பனன்ட்ல. சரிங்களா? அப்ப கிளாஸ் காம்பனன்ட்ல மட்டும் தான் இது பண்ண முடியுமா ப்ரோ? உள்ள ஃபங்க்ஷன் எழுத முடியுமா? இல்ல ப்ரோ, எழுதலாம் ப்ரோ. நான் ஃபங்க்ஷன் காம்பனன்ட் அச்சீவ் பண்ண முடியும். இது சின்ன மிஸ்டேக் ஏதோ பண்றோம். அது கரெக்ட்டா இந்த டைம் ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்க, நான் பாத்துர்க்கேன். அதனால தான் கேக்குறேன். கரெக்ட். அதான் சின்ன மிஸ்டேக் இருக்கு. இப்ப டைம் ஆச்சுனா இப்ப ஷார்ட்டா முடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கவர் பண்றேன். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஆல்மோஸ்ட் 6 1 நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படி ப்ரோ? நாளைக்கா இல்ல சண்டே தானா? நெக்ஸ்ட் சண்டே தான் ப்ரோ. ஒரு இது பண்ணுங்க, ஃபுல்லா பாருங்க. என்னோட பிளான் என்னன்னா இந்த பீரியடுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ரேட் டெவலப் பண்ணிடலாம். இந்த ஆபீஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ரேட் வந்து டெவலப் பண்ண முடியும். நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அது என்னோட ஸ்கோப். ஓகே என்னன்னா ஓகே ப்ரோ. நேம் கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணவும் மெத்தட் கால் ஆயிரும். இப்போ நேம் என்னன்னா இதோட ப்ராப்ஸ் என்ன பண்றேன், ஹேண்டில் ப்ராப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுல போயிட்டு என்ன பண்றேன், கால்பேக் மெத்தட்ல வேல்யூஸ் அனுப்பிச்சுடுறேன். என்னன்னா tomorrow ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு காம்போ 2 ஆயிடும். 2 ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் 2 ஆகும். உங்களுக்கு குமார் தான் ஃபர்ஸ்ட் 2 ஆகும். 2 முடிச்சுட்டு இந்த ப்ரொஃபைல் இன்ஃபோ காம்பனன்ட்க்கு ஒரு பட்டன் வச்சிருக்கேன், சேஞ்ச் நேம்ன்ட்டு. இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும், ஹேண்டில் டு சேஞ்ச் நேம்ன்ட்டு. இந்த மெத்தட் கால் ஆகும்போது என்ன பண்றேன், இந்த ப்ராப்ஸ் கால் பேக் மெத்தட்ல நியூ வேல்யூ செட் பண்றேன். சரிங்க, போய் ஸ்டாட்டிக்கா செட் பண்றேன். செட் பண்ணிட்டு வேல்யூஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும், இந்த மெத்தட் கால் முடிஞ்சிடும். சரிங்களா? முடிச்சுட்டு இந்த மெத்தட் என்ன பண்றேன், ஒரு கால் பேக் மெத்தட் ஒன்று வச்சிருக்கேன், ஹேண்டில் ப்ரொஃபைல் நேம் பேரண்ட்ன்ட்டு. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும்.
வர வேலையை எடுத்துட்டு வந்து என்னன்னா ப்ரொஃபைல் நேம்ங்கிறது வந்துட்டு நேம் செட் பண்ணிக்கிறேன், வேலையை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ண பிறகு உங்களுக்கு மறுபடியும் என்னன்னா ஒரு விஷயம் ரைட் பொறுத்த வரைக்கும் எப்பப்ப ஸ்டேட் செட் பண்றீங்களோ, எப்பப்ப ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகுதோ அப்பப்ப உங்களுக்கு வந்து ரெண்டரை மெத்தட் வந்து கால் ஆகும். மறுபடியும் லைக் தட் ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி தான். சரிங்களா? இப்போ வந்து ப்ரொஃபைல் நேம் செட் ஆயிடும். செட் ஆனாலுமே இந்த ரெண்டரை மெத்தட் கால் ஆகும். இந்த ரெண்டரை மெத்தட் கால் ஆகணும் உங்களுக்கு வந்து ஸ்டெல் கிடைச்சிரும். இந்த ப்ரொஃபைல் நேம் வந்து இங்க அப்டேட் ஆயிடும். இதுதான் நம்மளோட ஸ்கோப். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் குமார் 1 இருக்கும், கிளிக் பண்றேன். இப்போ வந்து குமார் 1 சென்னை மாறிடுச்சு. இப்போ என்னன்னா இப்போ பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு பேரண்ட், இதுதான் கம்யூனிகேஷன். இது பேஸ் பண்ணி தான் இப்போ எப்படி இன்னொரு எக்ஸாம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா செக் அவுட். இப்போ கண்ட்ரி இருக்கும், இந்தியான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்துட்டு பேரண்ட் காம்பனன்ட் செக் அவுட் பேஜ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் சப்மிட் அடிக்கும் போது வித் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட்டோட உங்களுக்கு போகும். சரிங்களா? ஓகே ஜி, இது கிளியர் தானே உங்களுக்கு? இதுல டவுட் இருக்கா ஜி? ஓகே குமார், நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே ஓகே மேபி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ் டவுட் இருக்கா ஜி? இல்ல வேற மாதிரி கொண்டு போலாமா? இல்ல இது ஓகேவா? இது மாதிரி ட்ரைனிங் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க ஜி. ஜஸ்ட் 2 minutes அவ்வளோ முடிச்சிடலாம். 2 minutes முடிச்சிட்டீங்கன்னா நானும் முடிச்சிடுவேன். ஃபீட்பேக் மட்டும் ஒருத்தரா ஒன் பை ஒன்னா ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்ன நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது வேற மாதிரி கொண்டு ஹலோ ஜி, சுந்தர் பேசுறேன். ஸோ என்னோட ஃபீட்பேக் என்னன்னா, ஆல்ரெடி நான் ரியாக்ட் ட்ரை பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு விட்டுருந்தேன். ஓகேங்களா? அப்போ நான் 1-2 விஷயங்கள் வந்து பேசிக்ஸாக பார்த்து வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக் கிளாஸ்லேயே கொஞ்சம் நியூவா. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஸோ ஓகே நம்ம பேசிக்காக பார்க்கும்போது நம்ம விட்டுருக்கோம். ஸோ குமார் சொல்லும் போது நீங்க 2-3 பாயிண்ட் ஆட் அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நான் கற்றுக்கிட்டேன் இந்த செஷன்ல வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் 3 to 4 பாயிண்ட்ஸ் நான் வந்து நியூவா கற்றுக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த சண்டே அத பண்ணீங்க கரெக்ட்டா. சூப்பர். அதான் நான் வந்து திடீர்னு நான் ஆக்சுவலா நான் ரெஜிஸ்டர் பண்ணல, பட் லாஸ்ட் மினிட் தான் நான் ஜாயின் பண்ண அப்படியே மொபைல் வழியா. பட் இது யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வீக்கும் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னும் டீப்பா போகும். சரிங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. என்னோட பிளான் என்னன்னா மேக்ஸிமம் 3 வீக்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் 80% உங்களை ரேட் டெவலப் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் கொடுத்தா டெவலப் பண்ணலாம். அந்த அளவுக்கு நாலேஜ் கொண்டு வந்துறேன். ஓகே குமார். ஸோ ஆக்சுவலாக என்னோட சைடு என்னன்னா, எனக்கு நான் பேக் அண்ட் டெவலப்பர் தான், பட் ஃப்ரண்ட் அண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். பட் இது வரைக்கும் நான் எதுவும் இந்த மாதிரி ஆங்குலரில் சும்மா ஒர்க் பண்ணியிருக்கோம் கொஞ்சம், அவ்வளோதான் பேசிக்ஸ் தான். ரியாக்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே ஃபைன், கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. மேபி அப்கமிங் கிளாஸஸ்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நீ சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. சூப்பர். ஓகே தேங்க்ஸ் குமார். ஆக்சுவலி நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரியாக்ட் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அதை நானும் விட்டுட்டேன். ஓகே. இப்போ என்னன்னா இப்போ ரியாக்ட் இதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்குது. ஓகே. இன்னுமே ஒரு சில எக்ஸசைஸ் வந்து நாங்களா பண்ற மாதிரி நீங்க ஏதாவது இப்போ எண்ட்ல ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்க ஏதாவது அதில் ட்ரை பண்ணி பார்த்து வேற சில மெத்தட்ஸும் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீட் பண்ணுங்க. அவர் யாரு? ஹலோ ஜி ஒரே நிமிஷம் இருங்க. சீனி ஹலோ ஒன் பை என்ன பாருங்க சீனி. I can hear you. சரி, என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எக்ஸசைஸ் எனக்கு வேண்டாம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்ப இது பாத்துருங்க. ஏன்னா எல்லாருமே இன்ஸ்டால் வேணா பண்ணு, ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு ரைட்டு இது மாதிரி சும்மா சாம்பிள் காமெண்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தர மாதிரி நான் ஐடியா வச்சிருக்கேன். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ரியல் டைமா அப்பதான் உள்ள போகும். சரிங்களா? அதான் ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பார்த்தாலோ இப்படி நீங்க செய்யறத நாங்க பார்த்தாலோ மட்டும் அது மட்டும் எங்க மைண்ட்ல இருக்காது. நாங்களா 1-2 எக்ஸசைஸ் பண்ணாதான் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜே வரும். ஸோ அதனாலதான் கேட்டேன். ஓகே தேங்க்ஸ் குமார். ஓகே சரி, அதான் என்ன பண்றீங்கன்னா நீங்க லோக்கல் இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டு சும்மா சாம்பிள் காமெண்ட் கிரியேட் பண்ணுங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் தர மாதிரி பிளான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே குமார். ஓகே ஜி. சோ ஓகே சீனி. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஜி. அதர்ஸ். ஹலோ குமார். சொல்லுங்க ரஞ்சித். குமார்,
கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சுன்னு எனக்கு. ஆக்சுவலா நானும் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். நான் நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ் காம்போனன்ட் எங்க யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாம தான் இருந்துச்சு. இந்த கிளாஸ் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருக்கு. பட் என்னன்னா ஒரு 3 நீங்க இதை எப்படி கவர் பண்ண முடியும், கொஞ்சம் கிளாஸஸ் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல, டேஸ் நம்பர் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கு லாக்டவுன். இதுக்கு 2 வீக்ஸ் மேக்ஸிமம் 1.5 மணி நேரம்னா மேக்ஸிமம் ட்ரை பண்றோம் ப்ரோ. இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட இதுதான், நீங்க சொன்னீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கன்வீனியன்ட் அப்படின்னாக்கா அது அப்படி டச்லயே இருந்தோம் அப்படின்னாக்கா ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குயிக்காவும் லேர்ன் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். ஆனா சாட்டர்டே மேக்ஸிமம் எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருந்தா இருக்கலாம். அதான் சாட்டர்டே நல்லா கமிட் பண்ண முடியல என்னால. இல்ல நேத்தே எடுத்திருப்பேன் உங்களுக்கு. சண்டே ஃப்ரீயா தான் இருப்பேன், அதுக்கு தான் இது பண்ணேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வீக் இருந்து பாக்குறேன். சரிங்களா, பார்த்து சாட்டர்டே வேணா கவர் பண்றேன். சரிங்களா. சரி, ஓகே ஓகேமா, தேங்க்ஸ். ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி. அதர்ஸ் ஷார்ட்டா முடிச்சிங்கன்னா கிளம்பிடலாம். ஹலோ ஹலோ. Yeah, okay Kumar, I think that's it. Okay ஜெயா, சரி. ஓகே ஜி, yeah, we can find out. Yeah, thank you. ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஹலோ. Yeah, someone. ஹலோ குமார் அண்ணா, திஸ் இஸ் கோபி அண்ணா. சொல்லுங்க ஜி, எப்படி இருக்கு? ஓகே அண்ணா, நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கொஞ்சம் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி வரும். ரியாக்ட் ஜேஎஸ் கொஞ்சம் இப்போதான் ரியாக்ட் ஜேஎஸ் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்குதான். ஓகே, ஒரு ஐடியா இருக்குல்ல என்ன பண்றோம் அப்படின்ட்டு? எல்லாமே ஒரு ஐடியா இருக்கு அண்ணா. ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கு, சேம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படிதான், இந்த சின்டாக்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. கரெக்ட் ஜி, கரெக்ட். ஆமா அண்ணா. ஓகே ஜி, சூப்பர். சரி, ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீக் நான் பார்க்கலாம். சரிங்களா. ஓகேங்க, தேங்க்ஸ். ஓகே அண்ணா. ஓகே ஜி, தேங்க்ஸ் டு ஆல். ஓகே தேங்க்ஸ் அண்ணா. ஓகே ஜி.